அந்த 26 தேர்தல் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எப்படி அமையணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்க? இல்ல, அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையா இருக்கணுங்கிறதா. அது நம்ம தாத்தா காமராஜ் அவர்கள் சொன்னது. எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது அது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டுங்கிறது. நாங்க எல்லா உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல். அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு இங்கே உருவாகணும்னு நினைக்கிறோம். இங்கே அரசியல் பெருத்த லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாறிடுச்சு. ஏன்னா வாக்குக்கு காசு கொடுக்கறது ஒரு முதலீடு. ஒரு வேட்பாளர் 15-20 கோடியை முதலீடு செய்கிறாருன்னா 150-200 கோடி ஈட்டிக்கிறலாம்னு நம்பிக்கை. அப்போ இது சேவை இல்லை, ஒரு புனித அமைப்பு, ஒரு வர்த்தக நிறுவனமாக மாறிடுச்சு. இங்கே கட்சிகள் எல்லாம் எப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறி இருக்குது. அதில் போய் மக்களுக்கு இங்கே சேவைங்கிறதே ஒரு வெற்றி சொல்லாயிருச்சு. இங்கே எப்படின்னா கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் இருக்குது, மக்கள் அரசியல் இல்லை. செயல் அரசியல், சேவை அரசியல் இல்லை. செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்குது. இதை தகர்த்து மக்கள் அரசியல், செய்தி அரசியல் இல்லாத செயல் சேவை அரசியலாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்போ இங்கே நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறவங்க கையில் அதிகாரம் இருந்தால் தான் இந்த நாடு சரியாக இருக்கும். எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? தேர்தல் வரும்போது பொங்கலுக்கு 3000 கொடுப்பான், அரிசி பருப்பு கொடுப்பான், வேட்டி சேலை கொடுப்பான், மடிக்கணினி கொடுப்பான். மடிக்கணினி தேர்தல் நேரத்தில் கொடுக்கும்போது தேர்தல் அரசியலாக இருக்கு. பொங்கலுக்கு தொகை கொடுக்கறது, அரிசி பருப்பு கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தா அது மக்கள் அரசியலாக இருக்கு. தேர்தல் வரும்போது கொடுக்கும்போது தைப்பொங்கலாக இல்லாமல் தேர்தல் பொங்கலாக மாறிடுது. பொங்கலுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த நிலையில இதை தகர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு பேர் ஒரு தலைகீழ் மாற்றம் வரணும். அதுக்கு பேர் தான் ஒரே வார்த்தையில் புரட்சி. அது வரணும். அது மக்களின் மனத்திலிருந்து வரணும். ஒவ்வொருவரும் மாற்றத்திற்கான சிந்தனையிலிருந்து வந்துட்டா மாறிடும், சமூகம் மாறிடும். அப்போ நாங்கள் நினைக்கிறது, எங்களுடைய கோட்பாடு ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் பயனில்லை, ஆட்சி முறை மாற்றணும். அப்போ அடிப்படை அமைப்பை அரசியலையே மாற்றணும். அதுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அப்படி ஒரு அமைப்பு வரும், விரைவில் வரும். இப்போ எங்கள் ஐயா சொன்னது மாதிரி என்னை யாருக்கும் தெரியாது, எந்த பின்புலமும் இல்லை. 3வது பெரிய கட்சியாக சாதாரண மகன் ஏறி நிற்க முடியுதுன்னா மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் சாதி சொன்னீங்க, மதம் சொன்னீங்க, சாராயம் கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, சலுகைகளை சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. அதையும் தாண்டி ஒரு புது சின்னத்தை தேடி எங்களை தேடி என் மக்கள் வாக்கு செலுத்தியிருக்காங்கன்னா இங்கே மாற்றத்தை விரும்புகிற மக்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டு வருது. ஏன்னா என் மக்கள் மகத்தானவர்கள், அவர்கள் உண்மையிலே நல்லதை தேர்வு செய்வார்கள். நீங்கள் யாருமே எது ஒன்றும் நல்லதை தானே விரும்புகிறீங்க. ஒரு கடைக்கு போனால் இந்த புடவை நல்லா இருக்குது, ஒரு கடைக்கு போனால் இந்த உணவு சுவையாக இருக்குது. அப்போ நல்லதை தேர்வு செய்கிற என் மக்கள் ஒரு நாள் தேர்வு செய்வாங்க. அவர் சொல்கிறா, மின்சாரம் இல்லாத இரவுகளில் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள்னு. அநீதியும் அக்கிரமம் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள்னு. இப்போ தேடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். சார், எங்களுடைய சேனலின் தொடக்கமாக உங்களுடைய பதிலே கொடுத்து எங்க சேனலை தொடங்கி வச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. உங்களுடைய வலையில் வெற்றியடைய என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுமாறு உங்களை அழைக்கிறோம். என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை அருள் திரு பேராசிரியர் நம்முடைய ஐயா ராஜநாயகம் அவர்களை எல்லோரும் அறிவோம். கணிப்பியல் வல்லுனர், லயோலா கல்லூரி அப்படிங்கிற ஒன்று புகழ் பெற்றதே எங்கள் ஐயாவால் தான். லயோலா கல்லூரி மாணவர்களின் கருத்து கணிப்பு, மாணவர்கள் கருத்து கணிப்புனாவே அது ஒரு இது. அப்படிப்பட்ட ஒரு கணிப்பியலில் ஒரு பொறுப்பும் அக்கறையும் இருக்கும். அது சும்மா ஏதோ சொல்லிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. எனக்கு இன்னுமே வியப்பாக இருக்குது, இவ்வளோ பேர் இருக்கும்போது என்னை எதுக்கு கூப்பிட்டு இந்த இலக்கிய இந்த நூலை அவரே சொல்கிற மாதிரி இந்த நூலை எதுக்கு வெளியிட்டு ஐயாவே சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் இதில் ஒன்றும் சிறப்பு தகுதியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு எங்கள் ஐயா சொன்ன மாதிரி இது என் பிறவி கடமைன்னு. பெண்களுக்காக 33 விழுக்காடே பெருமையாக பேசும்போது 50 விழுக்காடு கொடுக்குறான் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு இந்த பெண்ணிய உரிமைன்னு பேசுகிறதே நான் ஏற்கலை, ரொம்ப எதிர்க்கிறேன். ஏன்னா அதை பேசும்போதெல்லாம் எனக்கு கோபமாக வரும்.
வேற அவன் பெண்ணிய உரிமையெல்லாம் பேசிட்டுக்கிறான். டேய், அது பிறவி கடமைடா, அதை போய் உரிமைன்னு பேசிட்டுக்கிற. என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது என் பிறவி கடமை, ஒரு ஆண்மகனின் அதீத பெருமை. அதை விட்டுவிட்டு அதுல உரிமை பேசிட்டே இங்க வாடா என்ன உரிமை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த சொல்லையே நான் ரொம்ப அருவருப்பேன். அதனால இது கொடுப்பாரு ஜெயிப்பாரா அப்படிம்பாங்க. கொடுத்தான் ஜெயிக்கணுங்கிறது தெரியணும் அவங்களுக்கு. சரி, ஜெயிக்கிற நீங்கள் தான் கொடுங்களே அப்படின்னா அது செய்ய மாட்டாங்க. அது நம்ம பிறவி கடமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கு பெண்ணுக்கு பேச்சுரிமை வேண்டாம் என்கிறீரோ, மண்ணுக்கும் கீழே மதிக்கின்றீரோ பெண்ணினத்தை. பெண்ணடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொங்கைங்கிறான் நம்முடைய புரட்சி பாவலன். அவனுடைய முன்னவன் நம் பாட்டன் பாரதி. ஆணுக்கு பெண் நிகர் என கொள்ளணும் அப்படின்னா அறிவில் சிறந்து வையம் தழைக்குங்கிறான். எங்களுடைய தலைவர் ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறார். அவரு பெண்ணுரிமையே மண்ணுரிமைங்கிறார். அவர் பெண் விடுதலையே மண் விடுதலைங்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நாங்கள். அதனால பெண்களை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. அது புரிஞ்சுக்கணும். அது ஒரு வீரமா காளியை குலதெய்வமாக கொண்ட காளியின் பேரை அதை செய்ய சொல்லலைன்னா அப்புறம் அது இல்லை. ஏன்னா 90 விழுக்காடு தமிழ் சமூகம் பெண்களை குலதெய்வமாக போற்றுகிற ஒரு சமூகம். அதில் நான் என் தாய்க்கு செய்கிறேன், என் தங்கைக்கு செய்கிறேன், என் மகளுக்கு செய்கிறேன், என் உடன் பிறந்தாருக்கு செய்கிறோம். இது நம்ம ஒவ்வொருடைய கடமை. அதில் ஒரு பெருமை நமக்கு இல்லை, அது கடமை. அப்புறம் அதுக்கப்புறம் சொன்னாங்க, நம்ம இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் தமிழ் தேசிய அரசியல், மொழி, இனம் அது ரொம்ப முக்கியம். உலகெங்கிலுமே மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள், எல்லா இனங்களும் மொழியில் இருந்து தான் தன்னுடைய அரசியலை, எல்லாமே மொழியில் இருந்தான் பிறக்குது. கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, அறிவியல், புவியியல், எல்லாம் அரசியல் எல்லாம் அதிலிருந்து தான் பிறக்குது. இன்னைக்கு இந்த மொழியில தான் இந்த கவிதை நூல் வந்திருக்குது, எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த மொழி தான், மொழியை முன்னிறுத்தித்தான். அப்போ மொழிதான் ஒவ்வொரு தேசியனத்தின் உயிராகவும் முகமாகவும் முகவரியாகவும் அடையாளமாகவும் இருக்கு. அதை அழிய விட்டுட்டா அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழியும். அது வரலாற்று உண்மை. இறைமகன் இயேசு பேசிய தாய்மொழியே இல்லை, அரமாய்க்கே இல்லை, அழிஞ்சு போச்சு. இப்போ அந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால வெளிப்படையாக சொன்னா என் தாய்மொழி இறந்துருச்சு, அதை உயிர்ப்பிக்க அவள் பிள்ளைகள் போராடுறோம். அதான் உண்மை. இப்போ யாருக்கும் தமிழ் பேச வராது. இங்கே பேராசிரியர் பெருமகள் அவங்க தமிழ் துறை பேராசிரியர்னால பேசிட்டு போகிறாங்க. இல்லைன்னா இந்நேரம் பூரா தங்கிலீஷ் நிகழ்வாக தான் இருந்திருப்பாது. இங்கே நான் கையெழுத்திட்டதே ஐயா சொன்னாங்க பெருமையாக. அது நம்மளுடைய பண்பு, மாண்பு. அதில் பிள்ளைகள் பெயர்களை தங்கை சொல்லும் போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் செல்லமாக சிரிச்சுக்கிட்டோம். இந்திரன், இந்த யாழினி 2 பேர் தான் தமிழாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அன்பு செல்வத்துக்கு ஆதித் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆதித்தன் அப்படின்னா தமிழ். ஆதித்தனா என்ன மொழின்னு தெரியாது. என்ன சொல்றாங்க நம்ம முன்னவர்கள், வரி வடிவம் மாறலாம். ஏன்னா வரி வடிவம் என்னுடைய கையெழுத்து போல எங்க ஐயா கையெழுத்து இருக்காது. சங்க காலங்களில், பண்டைய காலங்களில் நம்முடைய கல்வெட்டுகளில் பார்க்கிற வரி வடிவம் இப்ப இல்லை. வரி வடிவம் மாறலாம், ஒளி வடிவம் மாறவே கூடாது. கணேஷ் அப்படின்னா அது என் பேர் இல்லை, கணேசன் அப்படின்னா அந்த ஒளியில என்னுடைய மொழி இருக்கு. ஆதித்தன் அப்படின்னா என்னுடைய மொழி இருக்கு. குமார் என்பது இல்லை, குமாரன், குமரன் அப்படிங்கிறதுல என்னுடைய மொழி இருக்கு. அதை என் அன்பு பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு அழிய விடாமல், தமிழ் தாய்மொழியில் பெயர் கூட தாங்காத இனம் வாழாது. அந்த தவறை நாம் செய்யக்கூடாது. பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்பதை உலகிற்கு காட்டுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இதிலும் என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். பெயரை கேட்டாலே நான் யாருன்னு தெரியணும், சும்மா ஒரு அதிர்வு இருக்கணும். அப்புறம் அது இலக்கிய நிகழ்வுனாவே ஒரு குறுகிய அரங்குக்குள்ள ஒரு 50-100 பேர் உட்கார்ந்து பேசுறதுன்னு ஆயிடுச்சு. இதை மாறணும், இதெல்லாம் மாறணும், காலம் மாறணும். பெரு வெளியில இலக்கியம் பேசணும், கலையை போற்றணும். அவதான் கலை இலக்கியத்தை போற்றாத சமூகம் பெருமை அடையாது. அதனால அது இப்ப எங்க ஐயா எழுதியிருக்கிற இடக்கரடக்கல் அம்மா சொல்லிட்டாங்க. அது அவர் சொல்ல வந்த செய்திகளை இலைமறைக்காய அதை மறைபொருள் அவர் உணர்த்தியிருந்தாலும் அது சின்ன செய்தியாக இருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய செய்திகளை ஒரு பக்கம் 2 பக்கத்துக்குள்ள கொடுத்துருக்குறாங்க. இப்போ இடக்கர அடக்கல்னா சொல்லிட்டாங்க. சான்றோர்கள் கூட்டியிருக்கிற அவையில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் அவர்கள் மனம் காயப்படுமானால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தவிர்த்து வெளியில
வெளியில இருங்க. நீங்க முதல் அலைபேசி எடுத்துட்டு வரக்கூடாது, இல்லைன்னா அணைச்சி வைக்கணும். அவசரமா உங்களுக்கு பிரதமர் இருந்து உள்துறை அமைச்சர் இருந்து வரும்னா நீங்க வெளியில தான் இருந்து பேசணும். கண்ணியமான வார்த்தைகளை எடுத்து அதை பதிவு செய்யறது, அது சொல்றாங்க சபை நாகரிகம், அதெல்லாம் சொல்றது. அதை இடக்கர அடக்கல்ங்கிறத அதை நமது முன்னவர் தமிழ் மறையன் வள்ளுவ பெருமகனார் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றாரு. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு சொல்றது, அதுதான் சொல்றாரு. அப்படி ஆழமான கருத்தை சொல்ல வந்த ஐயா யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு கண்ணியமான வார்த்தைகளை கையாண்டு சொல்றாரு. அவரே சொல்ற மாதிரி இது கவிதைன்னு சொல்லிட முடியாது, உரைநடைன்னு சொல்லிட முடியாது. அதனால இது கவித்துறை அப்படின்னு சொல்றாங்க. அதை சில கவிதைகளை அம்மா குறிப்பிட்டு பேசினாங்க. அவங்க எப்படி இப்ப அதை பார்த்தாங்க, நான் எப்படி பார்க்குறேங்கிறத சொல்றேன். இப்போ இதுல எடுத்தோடனே ஐயா சொல்றது இந்த வினைமுற்றுல பணம் செல்லாதுங்கிறதா. இந்த பணம் செல்லாது அப்படிங்கிறத பெருமையா சொல்றேன்னு இல்லை, நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும். இந்தியாவிலே ஒரே ஒரு மகன் தான் எதிர்த்தேன், அது நான் மட்டும்தான் எதிர்த்தேன். எல்லாருமே என் கட்சியில் இருக்கிறவங்க கூட என்னை எதிர்த்தாங்க, வெறுத்தாங்க, திட்டினாங்க, என்னை பைத்திய மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா நான் உண்மையிலே பொருளாதாரம் படித்த மாணவன். பணம் செல்லாதுங்கிறதுனால ஒரு நாட்டில் வந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியுங்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். சுத்த பைத்தியக்காரத்தனம். அவருக்கு சொன்ன காரணங்களை சொல்ல பாருங்க. பணம் செல்லாது அப்படின்னா கள்ளப்பணம் ஒழிஞ்சிரும், ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும், குறிப்பா தீவிரவாதம் ஒழிஞ்சிரும், பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு. அப்புறம் பயங்கரவாதம் ஒழிஞ்சிருந்தா புல்வாமாவில் தாக்குதல் ஏன் வந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சிரும்னா பகல்காமில் ஏன் தாக்குதல் இருந்துச்சுன்னா பதில் இல்லை. பயங்கரவாதம் ஒழிஞ்சோம்னா தலைநகர்லேயே மயில் உந்துக்களை குண்டை வச்சு தகர்த்து வெடிக்க வச்சு உயிர் பலியானது ஏன்னா பதில் இல்லை. இதுவே உங்களுக்கு சான்று. பணம் செல்லாது என்றால் ஊழல் லஞ்சம் ஒளிந்து விடும் என்றால் எல்லா வீடுகளிலையும் அமலாக்கத்துறை சோதனை ஏன், இடி ரைடு ஏன், வருமான வரி சோதனை ஏன், எல்லா இடத்துலையும் நடக்குது ஏன்? அப்போது ஒரு ஏமாற்று. பணம் செல்லாது என்றால் அது அணுகுமுறையை பாருங்க. 1000 ரூபா 500 ரூபா செல்லாது, 1000 ரூபா செல்லாது, அவ்வளவுதானே செல்லாது. இப்ப 2000 ரூபா தான் செல்லும் அப்படின்னா ஒரு சிறந்த நிர்வாகத்தை செய்கிற ஒரு அரசு 2000 ரூபாய் அச்சிட்டு எல்லா வங்கிகளையும் நிரப்பி எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்ட பிறகு அந்த வந்துட்ட பிறகு இந்த பணம் செல்லாது, இது செல்லும் சொன்னா நெருக்கடி இல்லை. ஒரே ராத்திரியில பணம் செல்லாது அப்படின்னா அப்ப நீங்க இது ஐயா சொல்றதுல நீங்க பாருங்க, நினைவு இருக்கிறதா நம் முதல் சந்திப்பு. அம்மா காதலை சொன்னாங்க. அதுல இருக்கிற ஆந்தையின் அந்த இரவு நேர கர்ச்சனையை தொடர்ந்து அதிகாலையிலே பணமாற்றுவதற்காக எப்படி அதிகாலையிலே வேணிக்கிறான், விடிய கருக்கிலே வேணிக்கிறான். வரிசையில் நின்றவர்களில் உன் அப்பாவோடு நீயும் நின்றாய், உன் கணக்கில் கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள. அந்த கொஞ்சம் பணம் மாற்றிக்கொள்ள அதை நீங்க கொஞ்சம். அடுத்து அப்பாவுக்கு தெரியாமல் அம்மா சேமித்து வைத்த சிறுவாட்டு பணத்தை, அந்த வார்த்தையும் கவனிக்கணும். எங்க அப்பாவுக்கு தெரியாம எங்க அப்பா கொடுக்குற காசுல சிறுக சிறுக சேர்த்து, சிறுவாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சிற்றூர்களில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு சின்ன கலை அல்லது உண்டியல் வச்சு அது பானை இதில் முந்தாங்க முடிச்சு வைக்கிறது சிறுவாட்டு காசு. சிறுவாட்டு காசு. அந்த சிறுவாட்டு பணத்தை மாற்ற பக்கத்து வரிசையில் நானும் நின்றிருந்தேன், அப்பாவோடு துணையாக, அம்மாவோடு துணையாக. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கும். இதுல வரிசை நகரவில்லை ஆயினும் வெவ்வேறு கவுண்டர்களிங்கிறார். அந்த இடத்துல கரைந்து கொண்டிருந்தது புது பணத்தை மாத்திக்கிட்டு இருக்கான். இதுல பொறுமையோடும் பொறுமை இழந்தும் நின்றிருந்த நெடுநேரத்தில் நீயும் நானும் அவ்வப்போது ஒருவர் ஓரக்கண்ணால் உரசி கொண்டோம்னு, அந்த அவர் கண்களால் உரசி கொண்டது நம் கருத்தை, நம் சிந்தனையை உரசுது. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கொள்ள, இந்த சேமிப்புல கொஞ்சம் பணம் எடுக்க போனவன் வரிசையில் நிற்கிறான். அறிவார்ந்த பெருமக்களே, எந்த ஒரு பணக்காரனாவது இந்த நாட்டில் பணம் செல்லாதுன்னு தன் பணத்தை மாத்த வங்கி வாசல்ல நின்னதா ஒருத்தன் சொல்லுங்க பாப்போம். ஒரு யாராவது ஒருவன், அதானியோ அம்பானியோ அதற்கு இணையான இந்த நிலத்தில் இருந்த பெரும் பணக்காரன் எவனாவது ஒருத்தன், அன்றாடங்காட்சி தினக்கூலிகள் சிறுக வங்கியில் சேமித்தவன் தான் நின்னான். சிறுவாட்டு காசை சேர்த்து வைக்கிறவன் நின்னான். செல்வந்த எவனும் நிக்கல. நீங்க பணம் செல்லாது அப்படின்னு தான் பாக்குறீங்க. இங்க பாருங்க, நான் ஒரு அப்பேன், நான் வாத்தியார் வேலை பார்த்து ஓய்வு செஞ்சிருக்கேன். எங்க அம்மா மாதிரி பேராசிரியர் வந்து ஓய்வு பெற்றுக்கிறேன்.
நான் சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன். என் ஒரே மகளுக்கு திருமணம் நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்ட்டு சொந்தக்காரனா வர வச்சுட்டேன். காலையில தேதி குறிச்சிட்டு போய் நகை நட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வரணும் வாங்கன்னு காலையில போவாங்க கடைக்குன்னா ராத்திரி 8 மணிக்கு நள்ளிரவுல பணம் செல்லல. இப்ப என்ன ஆகும் அந்த குடும்ப நிலைமைன்னு பாரு. எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியல, மருத்துவமனையில சேர்த்துட்டேன். காலையில போய் அவரை பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும். காலையில பணத்தை எடுத்து வச்சுட்டேன். காலையில போய் பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும். நான் எங்க அப்பாவை பணம் செல்லல. நான் போயிட்டேன், டெல்லிக்கு போயிட்டேன், ஹைதராபாத் போயிட்டேன், எங்கேயோ போயிட்டேன், வேற இடத்துல போய் தங்கிட்டேன். அங்கிருந்து திருப்பி வரணும், என் கையில் இருக்க பணம் செல்லாது. எத்தனை பிரச்சனைகள்! இது 1-2 சொல்றேன். எவ்வளவு பெரிய பாதிப்பு! ஆனால் ஆட்சியாளர்கள் நம்மிடத்தில் சொன்னது, மாண்புமிக்க நம்முடைய பிரதமரை அறிவிச்சது, 50 நாளில் உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் வைப்பேன்னாரு. செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய வாரத்தனும் சொர்க்கத்துக்கு போனான். அப்ப இந்த பணம் செல்லாது என்பது சுத்த பைத்தியக்காரத்தனம், பயனற்றது. அதனால எந்த மாறுதலும் வரல. இப்ப 2000 ரூபாய் வந்ததுல என்னலாம் வந்தது? 500-1000 ரூபாய் கட்டா இருந்தா எடுத்துட்டு போகும்போது 2-3 பெட்டி தேவைப்படுது. 2000 ரூபாய் இருந்தா ஒரே பெட்டியில நிறைய காசை கொண்டு வரலாம். அதுக்குதான் அது பயன்பட்டதே ஒழிய ஒன்றுக்கும் பயன்படுது. கடைசியா உலக வங்கி அறிவிச்சது, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு நெருக்கடிக்கு காரணம் பணம் செல்லாது என்பதும் சரக்கு மட்டும் சேவை வரியும் தான். அது இன்னும் அதை விட கொடுமை. அது அப்புறம். ஏன்னா சரக்கு மற்றும் சேவை வரியில ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி கடையில வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை போட்டவன காலையில கடை விற்பனைக்குன்னு எழுதிட்டு போயிட்டான். கடையை வியாபாரத்துக்கு வந்துருச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது. அது அப்படி. இது எதுக்கு சொல்ற? மக்களின் நலன் கருதி சிந்திக்கிற, செயல்படுத்துகிற, திட்டங்கள் சட்டங்கள் தீட்டுகிற ஆட்சியாளர்கள் இல்லை என்பதை கட்டு. இதனால இந்த பணம் செல்லாது என்று சொன்னதுனால நடந்த ஒரே ஒரு நன்மையை யாராவது இப்படி ஒரு செயலை செஞ்சு நாட்டு மக்களை துன்புறுத்திட்டோம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை நான் வருந்துறேன். அது தவறு நடந்துருச்சு. அதுக்காக அப்படி யாராவது அப்படி சொல்லியிருந்தால் அவன் ஆகச் சிறந்த தலைவர், மிக பெருமானுடன். ஆனா அப்படி சொல்லவே இல்லையே. அதை பத்தி கவலையே படலையே. நீங்களே சொல்லுங்க. நினைச்சு அந்த காலகட்டத்துக்கு போங்க. என்ன பாடுபட்டோம். கேஷ்லெஸ் எக்கனாமிக்கே வந்துட்டா சிம்பிளஸ் எலெக்ஷனுக்கு வரனேன், வருவையில் வரல. கேஷ்லெஸ் எக்கனாமி எப்படி? கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்சன் எப்படி? எங்க அம்மா அரணையூர்ல எங்க ஆத்தா அண்ணம்மா 50 பேரை வச்சு தோட்டத்துல வேலை செய்யறா. எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமில எங்க அத்தைக்கும் சின்னம்மாக்கும் பெரியம்மாக்கும் கொஞ்சம் காசு கொடுப்பா? செல்போன் அம்மா முத்தம்மா உன் செல்போனை கொடு, அது என்ன நம்ம மாத்தி விடுறேன், இப்படியா சொல்ல முடியும்? எங்க அம்மா எப்படி இருக்கு செல்போன் 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியா மின்சாரமே போய் சேராத பல ஆயிரம் கிராமங்கள். ஐயா தான் பேசுறவல, நான் இல்லது. ஐயா தான் பேசுறவல. பல ஆயிரம் கிராமங்கள் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கும்போது அங்க மின்னணு பரிமாற்றத்துக்கு எப்படி வருவான்? செல்போன் டிரான்சாக்சன் எப்படி நடக்கும்? எப்படி இருக்கு? அப்ப அடிப்படையில எவ்வளவு பெரிய பிழை! இந்த 4 வரி கவிதையில இவ்வளவு இருக்கானா? இருக்கு. அவர் கண்ணு உரசிக்கிச்சுங்கிறது, இது கருத்து உரசுதிங்க. புரியுது உங்களுக்கு? செய்தி அதுதான். ஒரு சுருங்க சொல்றாரு, அதுதான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த இடத்தில் கொண்டு போய் உங்களுக்கு பணம் செல்லாதுன்ன வங்கியில அந்த மக்கள் முத நாள் இரவுல இருந்து படுத்து கிடந்தவனா இருக்கான்ல, ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போறதுக்கு, ஒரு 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு இருந்தவனா இருக்கான். அப்ப அந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு பதிவு செய்த இலக்கியம்ங்கிறது என்ன? எங்க அம்மாவுக்கு தெரியும், கற்ற சான்று. அந்தந்த காலகட்டங்களில் வாழ்கிற மக்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய அந்த மக்கள் அனுபவிக்கிற துன்ப துயரங்கள், இதையெல்லாம் பதிவு செய்து வைப்பது, அது ஒரு பெட்டகம், கால பெட்டகம் தான் இலக்கியம். என்ன சில இலக்கியங்கள் சுவைபட சொல்லும். இலக்கியம் என்பது சுவைபட சொல்லுது, நயம்பட உரைத்தல். பொய் பேசும், கொஞ்சம் ரசிக்கிறதுக்காக பொய் பேசும். நான் என்னுடைய தமிழாசிரியர்கிட்ட உருகி சுகம்பரா மார்வை திரிகி இருந்தால் தீயிட்டால்னு, அப்ப இப்ப இருக்கிற மதுரை வேற மதுரை ஐயான்னு கேட்டேன். எங்க தமிழாசிரியர் குப்புசாமி கிட்ட அவர்டே, அப்படி இல்லடா, மக்கள் வயிறு எரிந்தார்கள், உள்ளம் எரிந்தார்கள்ங்கிறத இளங்கோடிகள் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்றாப்ல. அதுதான் அது மனசு எரிஞ்சு சொல்றேன்டா அப்படின்னு சொல்றோம்ல, வயிறு எரிஞ்சு சொல்றேன்டாங்கிற மாதிரி. அது சொல்லும் போது கொஞ்சம் சுவைபட சொல்றதுதான் அது. இப்ப மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது ஒருத்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரின்னா, அப்படியே இப்ப இப்ப கண்ண மீன் துன்றதெல்லாம் உன் கண்ணு மாதிரி இருக்குதே அப்படின்னா பார்க்க அப்படி ஒரு ரசிக்கிறதுக்கு சொல்றதுதான் அப்படி. அது மாதிரி அப்ப சுவைபட சொல்லும். ஆனா வரலாறு பொய் பேசாது, இலக்கியம் இதிகாசம் புராணங்கள் பொய் பேசும். ஆனால் ஐயா பொய் பேசல. இதுல இருக்கிற புதுசு என்னன்னா, உண்மையை அப்படியே பதிவு பண்றாரு.
அதை சுவையா சொல்றாரு. உங்களுக்கு காயம் பட்டிருந்தா கோச்சுக்கிற கூடாது, நம்ம கடுமையான செய்திகளை பதிவு பண்றோம்னா இடக்கிற அடக்கல்னே தலைப்பு வச்சு தடுத்துக்கிறோம்ல. ஆனா நான் சொல்றேன், எங்க ஐயா மதே அரசியல்ல வரலாறுல போய் பேசக்கூடாது, உண்மைதான் பேசிடணும். அதனால எழுத்த மாதிரி கூட காயம் படுவாரு, அவர் வேதனைப்படுவாரு, அவர் ஏற்பாரு, எதிர்ப்பாரு, ஆதரிப்பாரு, அருவருப்பாரு. அவன் சொல்றான், எங்க ஐயா இறையன்பு எழுதியிருக்காப்ல, என்ன சொல்றாப்லன்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு தத்துவத்தை, புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவ நினைக்கிறவன் அதை ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ண முடியாது. ஏற்றாலும் சரி ஏற்கலாம் சரி நான் செய்வேன் அப்படின்னு முன் வச்சு செய்யணும். அப்படி செய்யறதுக்கு போர் வீரனை விட துணிவும் வீரமும் அவனுக்கு தேவைப்படுதுங்கிறார். அதுதான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியம் கிடையாது, திராவிடம் கிடையாது, நாங்கள் தமிழர்கள். நீ ஏற்றுக்க ஏற்காம போ. எல்லாம் பெரியார், அங்கிட்டு இல்லை. என் இனத்தின் முன்னோர் எல்லாரும் பெரியார், இங்கிட்டு வா, வந்தா நீ போடு, ஓட்டு ஓட்டு. இந்த பாரு, ஓட்டை பத்தி கவலைப்படுறவன் நாட்டை பத்தி கவலைப்பட முடியாது. நாட்டை பத்தி கவலைப்படுறவன் ஓட்டை பத்தி கவலையே பட மாட்டான். வாக்கையை குறிவைப்பவன் மக்களின் வாழ்க்கை பற்றி சிந்திக்க மாட்டான். மக்களின் வாழ்க்கை பற்றி சிந்திக்கிறவனுக்கு வாக்கு போட்டா போட்டும் போலேனா போட்டும்பா, நல்லது நடந்துச்சுன்னா மக்கள் நம்மளை தேடுவாங்க. இவ்வளவுதான் அடிப்படை. அதுதான். அதுலதான் ஐயா அவர்கள் அவர் துணிஞ்சுதான் எழுதியிருக்கிறாரு. தலைப்பை பாதுகாப்பா இடக்கிற அடக்கல் வச்சுட்டாப்ல. அந்த அந்த பணம் மதிப்பிழப்பு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் நாம் பட்ட துயரங்கள், அது அவ்வளவு எளிந்து கடந்து போட முடியாது. அது அம்மா இன்னும் முழுமையா படிச்சு சொன்னாங்க. இப்போ ஏன்னா அம்மாவுக்கே 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்கன்னாங்க. அப்போ நம்ம எவ்வளோ பேசுறதுன்னு ஒரு நடுக்கு வருது இல்லை. ஏன்னா ஐயா தங்கச்சி சாமிநாதன் ஒரு கூட்டத்துக்கு பேச போனாரம்லையா, எவ்வளோ நேரம் பேசலாம்னு கேட்டிருக்காரு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கிட்ட. நாங்கள் 1/2 மணி நேரம் தான், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், நாங்கள் 1/2 மணி நேரம் தான் இருப்போம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். அதை முதல்ல சொல்லிட்டாப்ல, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நாங்கள் 1/2 மணி நேரம் தான் இருப்போம். அப்படி அது மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு சில இடங்கள்ல போனப்ப பாரதியை பத்தி பேச போனப்பெல்லாம் முடிங்க ஏன்னா அரங்கத்துக்கு ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமை இருந்துடக்கூடாது. அது அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாங்க ஐயா, இது நம்ம ஊர்ல இந்த கிராமத்து தாய்கள்லாம் நாங்க ஒப்பாரி மாதிரி ஒப்பு வச்சு சொல்லுவோம், ஒப்பு சொல்லுவோம்ல, அது மாதிரி சொல்லிருக்காப்ல. போற வழி தண்ணியிலே பொணமா போறதுக்கா ஒப்பு வைப்போம்ல, அது மாதிரி சொல்றாரு. ஏழைத்தாய் பெற்றெடுத்த மகராசன் ஆட்சியில ஊர் விட்டு ஊர் வந்தோம் பொழப்பு தேடி. கிராமத்துல சொலவடைகள் சொல்லும்போது ஒப்பு மாதிரி சொல்லுவாப்ப. வறுமையாளர் ஆட்சியில ஒரு குறையும் வராதுன்னு நம்பி நகரம் வந்தோம். யாரு டீ பக்கோடா வித்தவெல்லாம் நாட்டுல பெரிய பெரிய ஆளாயிரம் தான். இப்ப நிறைய பேர் டீ கடை வைக்கிறாங்க நம்ம ஊர்ல. எப்படியாவது நம்மளும் ஒரு பிரதமரா முதல்வரா வந்துட முடியாதா? உங்களுக்கு புரியுதா? அது நெப்போலியன் ஆபிரகாம் லிங்கன் ஒரு மண்ணை வேட்டைக்கு போயிருக்கான். வேட்டைக்கு போகும்போது எதிர மாதிரி ஒரு துணியை வெளுத்துட்டு சலவை தொழிலாளி நம்மால் வந்திருக்காப்புல, கழுதையோட வரும்போது வேட்டைக்கு போகாதீங்க மண்ணா, கடும் மழை வரப்போகுது, போகாதீங்கன்னு சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே அவன் மந்திரியெல்லாம் அவன் கிடக்கிற பைத்தியக்கார போய், அவனுக்கு என்ன தெரியும், நீங்க போங்கன்னு வேட்டைக்கு போனோன்னு காட்டுக்குள்ள போனோன்னு கடும் மழையில சிக்கிட்டாப்ல. வெட்ட வெளியே அப்படி வெறிச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படி அவன் மழை வரும்னு சொன்னான், இப்படி மலையில சிக்கிக்கிட்டேன். அவன் பேச்ச கேட்காமன்னு அரண்மனைக்கு வந்தவொடனே அவனை கூட்டி வாயா அப்படின்னு கூட்டி வந்தோடனே, நீ எப்படி அமைச்சர் எல்லாம் தப்பா சொல்றாங்க, கணிக்க முடியல, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ எப்படி சொன்ன அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னரே, என்னுடைய கழுதை காதை அப்படி விரைச்சு தூக்கிக்கிடுச்சுன்னா அது மழை வருதுன்னு அர்த்தம், அதனால அது காதை தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால மழை வருதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியா இந்த மந்திரி போ, கழுதையை மந்திரி ஆக்குன்னு ஆகிட்டேன். ஆபிரகாம் லிங்கம் அதுக்கப்புறம் சொல்றாப்ல, இந்த மாதிரி இந்த கழுதையை அமைச்சரானாலும் ஆக்குனா நாட்டுல பல கழுதைகள் அமைச்சராக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? அது மாதிரி டீ வித்தவனால 1000 முடியும்னு நினைச்சிட்டு பல பேர் தொடர்வண்டி நிலையத்துல தேநீர் டீ வித்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மகசேசே விருதுக்கார சமூக சேவகர் ஆட்சியில பாதுகாப்பு நிச்சயம்னு தலைநகர் நாடி வந்தோம், இருமாந்து இருந்தோம், இப்ப ஏமாந்து போனோமே, ஓட ஓட விரட்டுறானே கொரோனான்னு பேர சொல்லி. அப்படி ஆனா கொரோனாவுக்கு உலகத்துல என்னென்னமோ மருந்து கண்டுபிடிச்சான், ஆனா கைதட்டுனா கொரோனா ஒழியுங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலியும் வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. என்னங்க பாருங்க, கைதட்டணும், விளக்கேத்தணும், நெருப்பை ஏத்தணும். எப்படி? எதுல? கூரை மேலையா இல்ல எதுல தெரியும்?
அது மாதிரி ஒரு கொடுமை பாருங்க. கொரோனா ஊரடங்கு உத்தரவுல உயிர் கருகி போச்சு. வேலை செஞ்ச இடங்கள்லாம் கதவடைப்பு செஞ்சாச்சு. அம்மாவது சொன்னாங்க, சோத்துக்கு நின்னு நின்னு கால் மரத்து போச்சு. போலீஸு கெடுபடியில கடவுளும் கை விரிச்சாச்சு. வேலை வெட்டி இல்லாம, பணங்காசு இல்லாம, கை கழுவ மருந்து தண்ணி, வாய்க்கவசம் இல்லாம, இடவெளி விட்டு பொழங்க, இட வசதி இல்லாம. அதுல இருக்கிற அந்த ஏழ்மையை பார்க்கணும். பணக்காரனுக்கு வீடு இடைவெளி இருக்குது, இது இருக்குது. இடைவெளி விட்டு நீக்க இட வசதி இல்லையே எங்களுக்கு. குடிசைக்குள்ள முடங்கி போன்னு பொணமா போறதுக்கா? அதுதான் தலைப்பா வச்சிருக்காங்க, போற வழியில பொணமா போறதுக்கான்னு. இது கவிதை கேளுங்க, அப்புறம் நடந்ததெல்லாம் பேசுவோம். உசுரை காப்பாத்த ஊர் திரும்ப நினைச்சாலும் வண்டி இல்ல பஸ்ஸும் இல்ல, வண்டி இல்ல பஸ்ஸும் இல்ல, மாநகர வீதி இல்ல. நாதியத்த சனங்கள் எல்லாம் நிற்கதியா தவிக்கையில லட்சுமண ரேகை போட்டு சிரிக்குது இந்த கவர்மெண்ட். யோகிசாமி கருணையில காலந்தள்ளு நப்பாசையில புள்ளகுட்டியை தூக்கிக்கிட்டு பொடிநடையா ஊரு போனா எல்லையில குத்த வச்சு உக்கார ஆர்டர் போட்டு பீச்சி அடிக்கிறானே விஷமருந்த மேலு போறான். இதுல என்னன்னா, நல்லா இதுல கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்ததுல நம்ம என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே முடங்கி போச்சு. உலக வல்லாதிக்கத்தின் வெள்ளை மாளிகையில் இருந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் முடங்கிடுச்சு. பள்ளிவாசல்களும் திறக்கப்படலை, தேவாலயங்களும் திறக்கப்படலை, கோயில்களும் திறக்கப்படலை. அதுல இருந்து என்னன்னா, நுண்ணுயிரிகள், அது வைரஸுகள், பாக்டீரியாக்கள், அதெல்லாம் சொல்றோம். நம்ம பல நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல வைரஸுகள், நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய அறிவியலாளராக இருந்தாலும், எங்க அப்பா நம்மாழ்வார் கேட்கிறாரு, நீ தான் பெரிய அறிவிஞனாச்சே, விஞ்ஞானியாச்சே, தோசமாவை புளிக்க வைக்க காட்டு, புளிக்க வச்சு காட்டுங்கிறப்ப, தோசமாவை உன்னால புளிக்க வைக்க முடியுமா? பாலை உன்னால தயிராக்க முடியுமா? மோர் ஊற்றி வச்சா தயிர், அதெல்லாம் பேசக்கூடாது. ஓ விஞ்ஞானம் ஆக்குமா? யார் ஆக்குவா? உன் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த மண்ணுன்னா மண் இல்லது, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண்ணு. தண்ணிக்கு மரத்துக்கு கீழே தண்ணியை ஊத்திடுறோம், செடி கீழே தண்ணி ஊத்திடுறோம், அது நேரடியா உணவா எடுத்துக்கிற முடியாது. அப்ப என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியாத பல பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், காளான்கள், அது பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் தன் உணவுக்கு நீரை எடுத்து உண்டு அதை மரம் செடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குது. அப்ப வேருக்கு கீழே பல வேலையாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்படி பல நுண்ணுயிரிகள் இருக்கு நற்செயல்களை செய்ய. அப்படி ஒரு நுண்ணுயிர் வந்துச்சு. எப்படி? இந்த மானுட பைய கொட்டத்தையும் ஆணவத்தையும் அடக்கிடே, ரொம்ப ஆடாத, நீ என்ன அமெரிக்க பெரிய அதிபரா, நீ என்ன பெரிய பெரிய இங்க வாடா அப்படின்னு போட்டு, நம்ம ஆளெல்லாம் பாருங்க, முடிய இப்படி நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடிய இப்படி குறைக்கல, தாடி முடிய குறைக்கல, தலைமுடிய குறைக்கல. ஏன்? அவன் வெட்ட வரவன் தொட்டுட்டான்னா கொரோனா வந்துன்னா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய தாடியா வச்சிருந்தாருல. இந்தியா சவர் நேஷன் ஹே, அவன் கொரோனா, ஐ ஆம் கொரோனா ஹே, அவன் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண பயங்கடிட்டார். அதுல இந்த மானுட சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே, என் உயிரின்மினி உடன் பிறந்தார்களே, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்குமானால் அது எவ்வளவு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில், பெருந்துயர் காலங்களில் அல்லல் படும் இன்னல் படும்ங்கிறதுக்கு அந்த கொரோனா தொற்று உணர்த்துச்சு. நீங்க எல்லாவற்றுக்கும், உணவுக்கு, அடிப்படை தேவைக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்கும் போது விண்ணூர்தி பயணிக்கல, எந்த கப்பல் போக்குவரத்து இல்லை அப்படிங்கும்போது முடங்கி போகுது ஒரு நாடு. அந்த காலகட்டத்தில் அருமை பெருமக்களே, நீங்கள் எல்லா கடையும் மூடி இருந்தது, ஆனால் நீங்கள் நகைக்கடை திறந்து இருக்குது, அங்க போனால் விலை நிறைய நகைகளை வாங்கி சேமிக்கலாம் என்று எவனும் எண்ணல. விலை உயர்ந்த மகிழ்வுந்திற்கு, கார் இருக்கு, வாங்கி நிறுத்திடலாம் அப்படின்னு எவனும் எண்ணல. விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி சேமித்து வைக்கலாம் அலமாரியில் என்று எவனும் நினைக்கல. எதை நினைச்சாங்க? எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா, பால் திறந்திருக்கா, தண்ணீர் கிடைக்குமா, இதான் தேடினா. அப்ப என்ன தெரியுது? எதுவும் இல்லாமலும் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை யாரு உணர்த்தினா? உனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளாக வந்த கொரோனா என்கிற நோய் தொற்றி உணர்ந்துச்சு. கடவுள் என்ன கண்ணுக்கு தெரியல, அது மாதிரி அது ஒரு கடவுள். ஏன்னா ரொம்ப ஆடாத ஆண்டவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும் சொல்றோம்ல, ரொம்ப ஆடாத டே அப்படின்னு ஏன் அவனை நீ கொரோனா வேணி அப்படின்னு நினைக்கூடாது. இந்த பயல்களை ஒரு மிரட்டன்டா அப்படின்னு அப்பவே அடங்கல, இப்பவும் ஆடிட்டு தானே இருக்கான் அவன். இந்த முக கவசர்கள், இந்த மாஸ்க் வித்தை மட்டும் பல லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டாப்ல. இந்த வேஸ்லின் கண்டுபிடிச்சு சொன்னால, நீங்க ஏன் அறிவார்ந்த சமூகம்
நீங்க எத்தனை பேர் போட்டீங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன், உண்மையிலே கொரோனாக்கு இந்த வேஸ்லின் அந்த தடுப்பு ஊசி போடாத ஒரே ஆள் நான் தான். ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்களா, நீங்க அப்ப பாருங்க, தினாம ஆயிரக்கணக்கான மக்களோட நின்றுகிட்டு உதவிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் இடைத்தேர்தலாம் வச்சான். மாஸ்க் போட்டு கும்பிடும் போது, சிமா சிமா அதை கலட்டுப்பா, முகத்தை ஒரு தடவை காட்டுப்பா, அண்ணன் இந்த மாஸ்க் எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுங்கண்ணே அப்படின்னு. அப்ப இவங்க அனுப்பிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா கொரோனாங்கிறத ஒரு எளிதாக எடுக்க முடியாது. நான் அரிதினும் அரிதான உயிர்களை எல்லாம் இழந்து, குறிப்பா ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம், என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாமியில் மாதிரி மிக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய உயிர்களை நாம இழந்துட்டோம். இதுல இது பண்ண முடியாது. அப்ப நான் இயங்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் அந்த ஒரு 2 குழப்பம் இருந்துச்சு எனக்கு. என் மேல அக்கறை கொண்ட பல மருத்துவர்கள், தம்பி நீங்க ஒரு வேஸ்லின் போட்டுக்கிறங்க அப்படின்னு. ஏன்னா முதல்வர் நான் 3 டோஸ் போட்டேன், நீங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்படி பாஸ்க்கு போட்டுக்கிறங்க, இப்படி 3 டோஸ் போட்டேன், முதல்ல இது போட்டேன் அப்படின்னு. சில மருத்துவர்கள், தம்பி நீங்க போடாதீங்க, பார்த்துக்கிறோம், அது தேவையில்லை அப்படின்னு. அது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும். ஒரு தெளிவு தான் எனக்கு இருந்தது. பன்னெடுங்காலமாக இருக்கிற புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, நீண்ட காலமாக இருக்கிற எய்ட்ஸுக்கு தடுப்பு நோய் மருந்து கண்டுபிடிக்க முடியல, சளி இருமலுக்கே கண்டுபிடிக்க முடியல. சளி இருமலுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கா? யாராவது சொல்லுங்க, மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. நான் என் தம்பிகள் எல்லாம் மருத்துவராக இருக்கா, இருமல் எனக்கு அடிக்கடி சளி வந்துடும். உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது சளிக்குத்தான், அடிக்கடி பிடிச்சிக்கிறோம். போய் கேட்டோன்னே என்ன இந்த குடிங்கண்ணே, இந்த டானிக்க குடிங்க, இந்த காஃப் சிறப்பை குடிங்க, எப்படி எவ்வளோ நாள், 1 வாரத்தில் சரியாயிரும். குடிக்கலாம், அப்போ 1 வாரத்தில் சரியாயிரும். கேட்டேன், ஏன்டாம்னு. மருந்து இல்லைண்ணே, அண்ணே நல்லா இருப்பீங்கண்ணே, ஏதோ ஒரு இதை கொடுக்குறோம், இதை குடிச்சா கருமன் டப்புன்னு தூங்கிடுவியா, இருமறது தெரியாது, அதனால குடிச்சு தொலைங்கண்ணே. ஏனே இப்படி கேள்வியா போட்டு கொள்றீங்க? உண்மையிலே கிடையாதுங்கய்யா, எதற்கு கேளுங்க, உண்மையிலே கிடையாது தம்பி, கிடையாது. அதுக்கே கண்டுபிடிக்கல, இப்பதான் வந்துச்சு கொரோனா, உடனே கண்டுபிடிச்சு. எனக்கு தெரியுது சரி வராதுன்னு. ஏன்னா இவன் என்ன சொன்னாலும் கபசுரம் குடிங்க, கபசுரத்துக்கு வந்துட்டான். டெங்கு கீழே, டெங்குன்னா நிலவேம்பு, கபசுரம் நிலவேம்பு குடி. இது அந்த நேரத்தில் பட்டப்பாடு இந்த மானுட சமூகம் பட்டது. அதில் ஐயா சொல்றாங்க பாருங்க, உத்தரப்பிரதேச இந்த வட இந்திய மாநிலங்கள் இருந்த மக்கள் சொந்த நாட்டுக்குள்ள அகதிகளா வந்தது இருக்கு பாருங்க. மூட்டை முடிச்சா ஒரு குழந்தையில இறந்துருச்சு, கர்ப்பிணி பெண் நடந்து வரும்போதே பிறந்துருச்சு, ரத்தத்தோட அப்படி நடந்து வர அந்த காட்சிகள். அதுல இருந்து என்ன தெரியுது? போக்குவரத்து, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்கிற போக்குவரத்து கட்டமைப்புல நம்ம எவ்வளவு பலகீனமா இருக்கிறோம்ங்கிறத ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத தொற்று நமக்கு உணர்த்திட்டு போயிடுச்சு. மாண்புமிக்க நிதியமைச்சர்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் இப்படி மக்களை இப்படி நடக்க விட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்களேன்னா, அவ்வளவு சிரமம் இருந்தா அவங்களோட பையன் வாங்கி நீங்கள் கூட நடங்களேன்ட்டாங்க. வருந்துறோம், இந்த ஒரு பெரிய நோய் தொற்று, இதுல இருந்து சரியாயிரலாம், அதுக்கான மக்களுடைய துயரங்கள்ல நாங்களும் பங்கேற்கிறோம், சரி பண்ணுவோம், எல்லாரும் அதுக்கு தான் போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட பதிவு செய்ய கிடையாது. அது ஒரு பெரிய கொடுமையான காலகட்டம். அததான் ஐயா சொல்றாங்க. அதுல என்னன்னா, அது அந்த காலத்துல இருந்து மீண்டு வந்தது இப்ப திருப்பி பார்க்கும்போது அந்த காயம் எவ்வளவு கனத்த வழியை தருது நமக்குங்கிறது தெரியுது. அதில் அதான் சொல்ற, இப்ப இந்த கோட்டை சுவர் எழுப்பி குடிசைகளை மறைச்சிங்க, கோட்டை சுவர் குஜராத்தில் தான், ஆண்ட மாநிலத்துல தான் ட்ரம்ப் வர்றாருன்ட்டு போய் வேணா பாருங்க வலைவெளியில, குடிசைகள்ல வாழ்கிற அந்த ஏழை மக்கள் அந்த குடிசைகள் தெரிஞ்சிடக்கூடாது அவருக்குன்ட்டு 7 அடியில மதில் சுவர் கட்டி மறைச்சாங்க. ஒரே ஒருத்தன் தான், நான் இந்தியாவில் நான் தான் கேள்வி எழுப்பினேன், அந்த 7 அடியில மதில் சுவர் கட்டின நீ அந்த கல்லை வச்சு அவனுக்கு வீடை கட்டி கொடுத்துருக்கலாமாடா, ஏன்டா குடிசையை கட்டினேன்? குடிசையை மறைக்கிறதுக்கு சுவர் கட்டினார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியப்ப பல்வேறு வெளிநாட்டு தலைவர்கள், பல்வேறு வெளிநாட்டு வீரர்கள் வர்றாங்கன்னு டெல்லியில் இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே ராவில் பாரவங்களை ஏற்றி வேற மாநிலத்தில் இறக்கி விட்டாங்களே ஒழிய, அந்த பிச்சைக்காரன் இல்லாத நிலைமை மாத்துறதுக்கு ஒரு முயற்சியும் செய்யல. இங்க அதுதான் சொல்றாரு பாருங்க, கோட்டை சுவர் எழுப்பி குடிசைகளை மறைச்சிய, கோட்டு சுட்டு போட்ட வந்த வெள்ளக்கார துறைகளோட ஒப்பந்தமும் போட்டிய, பார்ட்டிகளும் வச்சிய. இந்தியா அதிகமாக ஏற்றுமதி செய்து ஒரு பொருளை அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரே ஒரு ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். உங்களுக்கு தெரியும், அதுல உலகத்திலே முதல் இடத்துல நம்ம இருக்கோம், 2வது இடத்துல பிரேசில் இருக்கு. பால்ல முதல் இடத்துல இருக்கா, நம்ம 2வது இடத்துல இருக்கோம். இப்ப இந்த மாட்டுக்கறியை எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யுது சொல்லுங்க யாராவது? மாட்டுக்கறியை இந்தியா ஏற்றுமதி செய்கிற நாடுகள் எவை? அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. இல்லைன்னு சொல்லு.
அப்ப நான் ஏற்றுமதி இஸ்லாமிய நாடு, இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அவன் தர காசு எனக்கு நிக்குது. ஆனா இங்க இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவன் கசக்கிறான். இப்ப நான் என்ன பண்றேன், ஊரானுக்கு ஊட்டி விடுறேன் மாட்டுக்கறியை. பீஃப் எக்ஸ்போர்ட் ஹே, இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே. ஆனா உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு வருவேன். எப்படி இருக்கு உங்களுக்கு புரியுதா? நீங்க சாப்பிடக்கூடாது, கொண்டே வருவேன். இப்ப என்ன கேட்டாங்கன்னா மாட்டுக்கறி, நான் மாட்டுக்கறி சாப்பிடுறது சாப்பிடாத விடு. முதல்ல நீ நான் சாப்பிடக்கூடாது, என் உணவை உறுதி செய், அப்புறம் நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். என் உணவையே உறுதி செய்ய முடியாது நீ, நான் இதை சாப்பிடுறது அதை சாப்பிடலாம் நீ போயிட்டு இருக்கிற. உணவு, உடை, வழிபாடு, மார்க்கம் எல்லாம் என்னுடைய அவரவர் சொந்த விருப்பம். அதுல போய் தலையிட்டு இருக்கக்கூடாது. அப்படி அந்த நம்ம நாட்டில் மாட்டுக்கறி தின்னதை அடிச்சு கொன்னது எல்லாம் எத்தனையோ காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ட்ரம்ப் வரும்போது பெரிய ரவுடி, லோக்கல் ரவுடி அவர் இருக்குல்ல, அது இன்டர்நேஷனல் ரவுடி வரும்போது 7 வகையில் மாட்டுக்கறியை வறுத்து வைத்து விருந்து படைத்தார்கள். அதான் சொல்றாப்புல, ஒப்பந்தம் போட்டீங்க, பாட்டிகளும் வச்சீங்க, ஆனா நோய் தொற்று சோதிக்க துணிச்சலின்றி போனீங்க. அவனுக்கு எனக்கு கொரோனா இருக்கான்னு இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா இது பண்ண, அவனுக்கு சோதிச்சியா? சோதிக்கல. அதான் அம்மா கூட சொன்னாங்க பாருங்க, வரவேற்ற இடத்திலே பரிசோதனை செஞ்சிருந்தா கதியற்ற சனங்களுக்கு வந்திருக்குமா வேதனைக, கதியற்ற சனங்களுக்கு வந்திருக்குமா வேதனைக. சோதனை செய்யாமலே சீர்கட்ட அரசாங்கம் தனிமைப்படுத்தியதையே தான் தோன்றிய அரசாங்கம். அப்புறம் அதே கொரோனாவிலே கடவுள் பெரிய வெள்ளி, கொரோனா பெரிய வெள்ளி, கடவுளை கைவிட்ட கடவுள். அது உங்களுக்கு தெரியும், கடவுளையே கைவிட்டுருச்சு. அதை ரொம்ப அழகா சொல்றாப்புல, இறைமகன் இயேசு சிலுவையில் அறையும்போது ஏலி ஏலி லாமா ஜமக்தானின்னு தப்பல, ஏன் தந்தையே ஏன் தரையே தந்தையே என்னை கைவிட்டுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாப்புல. அதையே ஐயா நம்முடைய மொழியில பயன்படுத்துறாப்புல, எம் இறைவா எம்மை நீர் ஏன் கை நெகிழ்ந்தீர், என்னை ஏன் கைவிட்டுட்டீங்கிறப்ப. இது அதிகமா இன்னைக்கு பயன்படுவது எனக்குத்தான். உன் சித்தமே ஈதென்பதாய் இயற்கை எம்மில் தெம்பில்லைங்கிறார். உன் சித்தம் இதுவானால் அதை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பில்லை, மனசு இருக்கு ஆனா உடம்புல தெம்பில்லைங்கிறவள. அததான் ஏன் தந்தை எம் இறைவா எம்மை ஏன் நீர் கை நெகிழ்ந்தீர்கிறார். அதை நான் என்ன என் மக்கள்கிட்ட இவ்வளவு போயிட்டு ஏன் என் மக்களை நீங்க இறைமகன் இயேசு அவன் தந்தை கைவிட்ட மாதிரி என்னை நீங்க தொடர்ச்சியா கைவிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு, ஏன் நீங்க எம்மை ஏன் நீர் கை நெகிழ்ந்தீர் அப்படின்னு கேட்கிறாப்புல. கடவுள் கோயில்களும் வழிபாட்டு தலங்களுமே மூடப்பட்டு விட்டது. ஏன்னா பெரிய கடவுள் கொரோனா கடவுள் மூடிட்டாப்புல எல்லாத்தையும். அதுல அருமையா சொல்றது என்னன்னா, காற்றையும் நீரையும் கழிவாய் மாற்றினோம். ஆழ்ந்து கவனிக்கப்பட வேண்டிய செய்தி இது. இன்னைக்கு இருக்கிற சூழியல், பொருளியல், அரசியல்னா ஐயா கி வெங்கட்ராமன் எழுதின நூலை என் அரும் தம்பி தங்கைகள் படிக்கணும். இந்த சூழியல் கேடு, காலநிலை மாற்றம், புவி வெப்பம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பேராபத்தை நோக்கி இந்த பூமி பந்தை நகர்த்தி கொண்டு போகிறது என்பதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ளணும். அதிலும் என்னிலும் இளைய பிள்ளைகள் தெரிந்து அடுத்த பிள்ளைகளுக்கு அறிய தரணும். காற்றையும் நீரையும் கழிவாய் மாற்றினோம். காற்றை எப்படி நீ கழிவா மாற்றின? காற்றை சுவாசிக்கல, கந்தக தூசை சுவாய்த்து கொண்டு நம்ம இருக்கோம். அதனால நுரையீரல் தொற்று, தோல் நோய், கண்ணெரிச்சல் எல்லாம் வருது. நீரையும் கழிவாய் மாற்றினோம். நீ குடிக்கிற நீர் நீரா என்பதே உனக்கு தெரியாது. ஏன்னால் நீர் ஒரு உயர்ந்த சந்தை பொருளாவான போது, என் அன்பு தங்கைகள், என் தம்பி தங்கைகள்லாம் இருக்கிறீங்க, என் அம்மாக்கெல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு ஏப்ரல் மே மாதங்களில் கோடை காலங்களில் நீர் கிடைக்க மாட்டேது. பல காலங்களில் நீர் தட்டுப்பாடு வருது. குடங்களை வைத்துக் கொண்டு வரிசையா வீதியில நிக்கிறோம். இப்பவும் நம்ம இந்த மே மாசமும் நிற்போம். ஆனால் அந்த காலகட்டங்குள்ள அலைபேசியில் அழைத்து பேசினார் ஒரு கடைக்காரன், 50 கேன் 50 குடுவைனா அப்படியே அப்பளோ கேன இறக்குறானே, இத்தனை போத்தலா அப்படின்னா கிண்லே அக்வஃபனாவை இறக்குறானே. அப்ப எங்களுக்கு கிடைக்காத, என் பெற்றோர்களுக்கு எங்களுக்கு கிடைக்காத நீர் இந்த முதலாளிகளுக்கு மட்டும் தடையின்றி எப்படி கிடைக்குதுங்கிற கேள்வியை யாருமே எழுப்பலையே. நமக்கு கிடைக்கல, ஆனா அழைச்சு பேசினா உடனே வருது. எங்கிருந்து வருது? அது தண்ணீர் மாதிரி இருக்கு. தண்ணி தானா? நீ பால் குடிக்கிற, அது பால் தானாங்கிற கேள்வி இருக்கா? பால் குடிக்கிற மாடங்க. அப்ப பால் போல ஒன்று, மில்க் பிளேவர், மேங்கா பிளேவர், லெமன் பிளேவர் மாதிரி, அது மில்க் பிளேவர், பால் மாதிரி ஒன்று, பால் இல்ல. இது தண்ணி மாதிரி ஒன்று, தண்ணி இல்ல. அதனால இந்த தண்ணீரை என்னவாக்கிட்ட? கழிவாய் மாற்றிட்ட, நஞ்சா மாற்றிட்ட, காற்றை மாற்றிட்ட. ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்றால் எத்தனை லட்சக்கணக்கான கார்கள், மயில் உந்துகள் ஓடுகிறது? எவ்வளவு மரங்கள் இருக்கிறது?
ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும், அது சராசரி 28 மரம் தான் இருக்குது. அரிசா அறிவிக்குது. அப்ப 28 மரம் இருக்கா? உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? சொல்லு. நீ வச்சிருக்கா? நீ வச்சிருக்கா? இல்ல எங்க ஐயா வச்சிருக்கா? இல்ல. அப்ப என்ன ஆயிருது? காற்று கந்தக தூசி ஆயிருச்சு, கந்தக துகள் ஆயிருச்சு. நச்சு புகைகளை நாம் சுவாசிச்சு கொண்டிருக்கோம், நச்சு காற்றை சுவாசிக்கிறோம். அதனால தொற்று புற்று சாதாரணமாயிருது. இப்ப எதனால? பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. யார் காரணம் சொல்லுவா? 3-4 வயது குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனை நிரம்பி இருக்கிறார்களே, அவர்கள் செய்த பிழை என்ன? புகைத்தார்களா? பான்பராக் பயன்படுத்தினார்களா? இல்ல என்ன பயன்படுத்தினார்கள்? புற்று எப்படி வந்தது? தாயின் மாரில் பால் குடித்தார்கள் 2 ஆண்டு. தாயின் மாரில் பால் உண்டையை தவிர வேற உணவு உள்ளவில்லை. எப்படி அவளுக்கு புற்று வந்தது? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. தாய்ப்பால் ஏன் நஞ்சாச்சு? நீர், காற்று, உணவு நஞ்சாயிருச்சு. அதனால இப்ப எங்க போயிட்டு இருக்கு? 100 மரணத்தில் 95 மரணம் புற்றா இருக்கு. காரணம் என்ன? அங்கொன்றும் அங்கொன்றுமா கேட்டோம் புற்றுநோய் மரணம். இங்கு எல்லா செவிகளில் வந்து சேர எல்லா செய்தியும் புற்று மரணமா. காரணம் என்ன? காற்றும் நீரையும் கழிவாகிட்டேன். அவர் கழிவுங்கிறாரு, நான் நஞ்சுங்கிறேன். அதுவா ஆச்சா? இல்ல நாம தான் ஆக்கணும். அதுவா ஆச்சா? இல்ல நாம தான் ஆக்கணும். விண்ணையும் மண்ணையும் யுத்தம் செய் வெளியாய் நோக்கினாய். என்ன செய்யறான்? யுத்தம் செய்கிற, போர் செய்கிற வெளியாய் நோக்கிட்டோம். வான்வெளியில தாக்குதல் நடத்துறது, அங்க போய் சண்டை போடுறது, மேல இருந்து குண்டா போடுறது. இந்த பூமியில உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தது யாரு? இப்ப நான் இந்த ஒளி வாங்கி கொடுத்தது யாரு? இந்த அணிஞ்சிருக்க உடை தந்தது யாரு? என் தாய் வீட்டிற்கு புடவை தந்தது யாரு? இந்த நாற்காலி தந்தது யாரு? இந்த கட்டடம் தந்தது யாரு? இயற்கைன்னு என்ன? இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே இயற்கை தான். மனிதனால் படைக்கப்படாத எல்லாமே இயற்கை தான். மனிதனால் படைக்கப்பட்ட எல்லாமும் இயற்கை தான். மூலம் அவ தந்தது தான். இந்த கட்டடம் அதுவா இல்ல, நாம உருவாக்கணும். இந்த செங்கல் தந்தது யாரு? சாந்து தந்தது யாரு? பலகை தந்தது யாரு? கம்பி தந்தது யாரு? யார்? எல்லாம் பூமி தான். உனக்கு நீர் தந்தது யாரு? காற்று தந்தது யாரு? சோறு தந்தது யாரு? காய்கறி தந்தது யாரு? கனி தந்தது யாரு? தங்கம் தந்தது யாரு? வைரம் தந்தது யாரு? மாணிக்கம் தந்தது யாரு? மரகதம் தந்தது யார்? சரி, காரு, அதுக்கு பொருள் தந்தது யார்? சரி, விண்ணூர்தி, அதுக்கு மூலப்பொருள் தந்தது யார்? அதுக்கு உலோகங்களை தந்தது யார்? கப்பல், அதுக்கு உலோகங்களை தந்தது யார்? எல்லாவற்றையும் தந்தவள் இந்த பூமி தாய் தான். எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நீ தந்தது என்ன? மேல இருந்து குண்ட தூக்கி நெஞ்சில டம்னு போட்டா, மூஞ்சில போட்டா. வேற என்ன போட்ட? என்ன போட்ட? அவளுக்கு என்ன தந்த? நீ எல்லாவற்றையும் தந்த உன் தாய்க்கு நோயை தவிர நீ என்ன தந்த? தாய்க்கு நோய் வந்தால் சேய்க்கு வராது என்று நீ எப்படி நம்புன? அதான் சொல்றாரு, நீ விண்வெளிய என்ன சொல்ற? யுத்த களமா மாத்திட்டடாங்கிறதுல. மண்ணையும் ஆசையால் புண்ணாயாக்கினாய். மண்ணை எப்படி புண்ணாக்குன? நீ நிலக்கரையிலிருந்து மின்சாரம்ங்கிற. அதான் காற்றாலை மின்சாரம் இருக்கு, சூரிய தகடுல மின்சாரம் இருக்கு. 365 நாள்ல 300 நாள் மேகமூட்டம் இல்லாத வெயில் கிடைக்கும், வெப்பம் கிடைக்குது. அதுல இருந்து எடுத்துக்க. எதுக்கு பூமி தாயை போய் அப்படி எடுக்கிற? 66 ஏக்கரை தோண்டிருக்கான். ஆடு மாட்டு கழிவுல, மக்கிய இலைதலை கழிவுல மீத்தேன் பவர் பயோகேஸ் எரிகாற்று கிடைக்கும் போது நீ எதுக்கு பூமி தாயின் ஈரக்கொலையா இருக்கிற? எதுக்கு மீத்தேன் பயோகேஸ் எடுக்கிற? பூமி தாயின் ஈரக்கொலையை, சிறுநீரகத்தை, நுரையீரலை எதுக்கு இருக்கிற? இது ஒரு வார்த்தை தான். இதுல எவ்வளவு இருக்காரு? மண்ணையும் ஆசையால் புண்ணாக்கினாய். போட்டு போட்டு கேரளாவில் ஆழ்குழாய் கிளறி, இந்த ஆழ்குழாயே கிடையாது, கிணறு தான். நீ ஆழ்குழாயே போடக்கூடாது. ஆழ்குழாய் நீ 400 அடிக்கு போட்டு நீ நீரை உறிஞ்சிட்டு வந்துடுவ. ஓ, வேப்ப மரமும் மாமரமும் புளிய மரம் 400 அடிக்கு வேற இருக்குமா? நீ எம்பிட்டு பெரிய துரோகினி. மண்ணையும் நீ உன் ஆசையால் புண்ணாக்கி விட்டாய். நீ மீத்தேன் இடத்துல, நிலக்கரி எடுத்த இடத்துல நீ மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியுமா? நீ போரின் பேரழிவுக்கு பிறகு கூட நீ மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும் நீ. ஆனால் மீத்தேன் எடுத்த இடத்துல, பயோகேஸ் எடுத்த இடத்துல, நீ இந்த நிலக்கரி தோண்டி எடுத்த இடத்துல மக்களை மறுபடியும் குடியேற்ற முடியாது. அப்ப என்ன வேலை செஞ்சுக்க? புண்ணாக்கிட்டு இருக்காடா உன் தாயை நீ. மண்ணா மண்ணா இல்ல, தாயின் மடி. அதை புரிஞ்சுக்கணும். நீ காலுக்கு கீழே மிதிபடுவதாலேயே இந்த மானுட சமூகம் இந்த மண்ணை மதிக்கிறது இல்ல. தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைப்பதனாலேயே இந்த மனித பதர்கள் அதை மதிப்பதில்லைங்கிற. எப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கோம் பாருங்க. திணை நாக்கு, திணை 4 அழிந்து பாலையாக்கணும். திணை 4 அழித்து பாலையாக்கணும். உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 திணை. பாலை திணை இயற்கை திணை அல்ல, செயற்கை திணை. அப்ப முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை எனும் படிமம் கொள்ளுங்கிறான் இளங்கோடிகள் நம் மூதாதை. நீ என்ன பண்ற? திணை 4 அழித்து பாலையாக்கி கொண்டிருக்கிறாய். எப்படி அழிக்கிற? எப்படி அழிக்கிற? முதல்ல ஆத்து மணல அள்ளுன.
அரை எங்களை மணல் வளர 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். 30 அடிக்கு அள்ளிட்டு போயிட்டேன். 34 ஆறை நீ கொன்னுட்ட. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு? இந்த மலை, இந்த அருவி எங்கிருந்து வந்துச்சு? இந்த ஆறு எங்கிருந்து வந்துச்சு? அருவியிலிருந்து. அருவி எங்கிருந்து வந்துச்சு? மலையிலிருந்து. பூமி தாயின் மலை மார்ப அதை என்ன செய்யற? மலை மணல்னு இந்த மணல் தீர்ந்தவன அதை அறுக்கிற. இப்ப மலையை குவாரியாக்குற. கற்களை மலையை பார்க்கும்போது காசாக்கி வெட்டி கல்குவாரி சாண்ட் மலை மணல்னு அள்ளி ஏத்துற காசு. அப்ப மலை வெட்டுற, கீழே இறங்குற, முல்லை காடுகளை பூரா அழிக்கிற. அப்ப 4 திணைகளையும் அழிக்கிற. மருத திணையில என்ன பண்ற? நிலத்தை என்ன பண்ற? மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், நிலக்கரி எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், அணு உலை நிறுவனம், ஸ்டெர்லைட்டை வைக்கிறேன், பூரா நச்சு ஆலைகளை வச்சு அதை அழிக்கிற. மருத திணையை, மருத நிலத்தை அழிக்கிற. கடைசியா நெய்தல். நெய்தல் என்ன பண்ற? எல்லா ஆலைக்கழிவையும் ஆத்து வழியை அல்லது நேரடியா கடல் கொண்டு கொட்டுற. அணுகுண்டு தேவையில்லை பூமியை அழிக்க, பிளாஸ்டிக் நெகிழியே போதும்ங்கிறான். நீ இந்த பிளாஸ்டிக்கை இங்க பாருங்க, உலகஞ்சல் கடலுக்குள்ள இந்திய நிலப்பரப்பு போல 2 மடங்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பைகள் கடலுக்குள்ள கிடக்குதுங்கிறான். செத்து கரை வருங்கிற திமிங்கலத்தின் வயிற்றுல 42 கிலோ பிளாஸ்டிக் இருக்குது. அப்ப பிளாஸ்டிக் தரையில் இருக்கிறதா எடுத்து எந்தையாவது ஒரு சரி பண்ணி விடலாம். கடலுக்கு இருக்கிறத எப்படி சரி பண்ணுவ? உனக்கு ஆக்சிஜன்ல 80 விழுக்காடு மூச்சு காற்று யார் தர்றா? கடலுக்கு ஒரு நீல பச்சை பாசிங்கிற தாவரம். அது மேல பிளாஸ்டிக் கொட்டி முன்னின்னா பூமி எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அப்ப இந்த 4 தினம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 திணையையும் நிலத்தையும் நீ அழிக்கிறனால என்ன ஆகும்? பாலை எனும் நிலம், அது செயற்கை திணை, அது உருவாகிரும். பாலை நிலத்தில் வாழ்விடம், மனிதர்களை எவ்வுயிரும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறாய். அதை என்ன சொல்றாரு? 4 திணையும் ஆசையால் நீ பாலையாக்கி கொண்டிருக்கிறாய்ங்கிறார். அழித்து பாலையாக்கி கொண்டிருக்கிறாய். அதுதான் அங்க இருக்கிறது. இப்ப 5 பூதங்கள் கொடையாக நீர் மாந்தருக்கு ஈந்த உண்மை மறந்தே தீமையை நுகர்ந்தே மானுட மகனை மறுதளித்தோமே. இறைமகன் பூமிக்கு வந்தாரே இயேசுபிரான், 5 இணை. இந்த 5 இணையும் மறந்த 5 பூதங்கள்ங்கிறது என்ன? உங்களுக்கு தெரியும். நீர், நிலம், நீர், காற்று, தீ, விசும்பு, ஆகாயம், விண்வெளி. இந்த 5 ஆற்றலுங்கிற அவங்க பஞ்சபூதங்கிறாங்க, 5 பூதங்கள்ங்கிறாங்க. நம்ம 5 ஆற்றலுங்கிறோம் தூய தமிழ்ல. அந்த பூதம் என்ன? பெருவலிமை. இப்ப இந்த பேராற்றல், இந்த 5 ஆற்றல் இல்லாது உலகில் மனிதர்கள் மட்டுமில்ல, எவ்வுயிரும் கிடையாது. எவ்வுயிரும் கிடையாது. நிலம், நீர், தீ, வலி, விசும்பு, காற்று, ஆகாயம், இது இல்லாது எதுவுமே எந்த உயிரும் இல்லை. அதை நீ என்ன பண்ற? மறந்துட்டு அதை தந்த இறைவனை நீ மறுதளிச்சிட்டேங்கிறப்ப. அடுத்து இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கையில் நம் நாடு சந்தையாயிருச்சு. என் அன்பு பிள்ளைகள், என் அருமை பெரியவர்கள், குறிப்பா எங்க ஐயா வரைக்கும் எல்லாருமே வர்த்தக பொருளாதாரத்தை, சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன், ஒரு நாட்டின் பிரதம அமைச்சர் அல்லது இந்த நாட்டின் முதலமைச்சர் உள்நாட்டு வெளிநாட்டு பெறும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனா இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இது சத்தியம், இதுதான் உண்மை. நீ எந்த கொம்பனும் என்னை மறுத்து எதிர்த்து பேச முடியாது. அதனாலதான் என்ன சொல்றேன், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர், முதலமைச்சர் என்பது ஆல் இந்திய புரோக்கர். இப்ப முதலமைச்சர்களுக்கே இன்டர்நேஷனல் புரோக்கர் ஆகிறதுக்கு போட்டி நடக்குது. அந்நிய முதலீட்டை கொண்டு வரோம், அங்க கொண்டு வரோம், இங்க கொண்டு வரோம்னு ஜப்பானே வா, அமெரிக்கா வா, என்னைய சின்னமனூர்ல கேட்டாக, சிங்கப்பூர்ல கேட்டாக, மன்னார்குடியில கேட்டாங்கிற மாதிரி சிங்கப்பூர் தொழிலதிபதி வா, துபாய் அதிபதி வா, எங்க வா, இங்க வா. கப்பல்ல வர்த்தகம் செய்ய விரட்டி போராடி விடுதலைன்ட்டு வானூர்தியில வர்த்தகம் செய்யறவர்னா வான்னு சிவப்பு கம்பளை விரிச்சு வரவேற்கிறத வளர்ச்சிங்கிறான். இந்த உலகமய, தனியார்மய, தாராளமய பொருளாதார கொள்கையில் நாடு சந்தையாகிவிட்டது. சந்தையில் என் அன்பு சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, வர்த்தகம் நடக்குமா, வாழ்க்கை நடக்குமாங்கிற கேள்வியை கேட்டு பார்க்கணும். வர்த்தகம் என்ன நடக்கும்? வர்த்தகம் நடந்து லாப குவியலை முடிஞ்ச பிறகு கூடாரத்தை காலி பண்ணிடுவான். அப்படிதான் நடந்தது இங்க நோக்கியோ, அப்படிதான் போர்டு, அப்படிதான் பல நிறுவனங்கள், அப்படிதான் டால்மியா சிமெண்ட் எல்லாம் வருவான். வளத்தை சுரண்டி எல்லாம் முடிச்சோன்னா போயிட்டே இருப்பான். மூட்டை கட்டிட்டு போயிடுவான், ராவ கழுவிட்டு போயிடுவான். நோக்கியோ எங்க இருந்துச்சு, எங்க போர்டு நிறுவனம் எங்க? இந்த ஹோண்டா எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? நீர்வளம் இல்ல, அவனுக்கு பிரச்சனைனா போயிடுவான். அது பின்னாடி சொல்றாரு, இந்த 8 வழிச்சாலும் இதெல்லாம் சொல்றாருல, பின்னாடி சொல்றாருல. பாருங்க, இந்த சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு நாட்டின் தலைவனா இருந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, தரகரா இருந்து முதலாளிகளுக்கு தான் வேலை செய்ய முடியும். அது உங்களுக்கு கண்கூடா இப்ப நீங்க பாப்பீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க பாப்பீங்க என்ன, இந்த சரக்கு மற்றும் சேவை வரியிலேயே குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு வரி, தங்க பிஸ்கட்டுக்கு எத்தனை விழுக்காடு வரி விதிப்பது என்பது 3 நாள் விவாதிச்சு 3 விழுக்காடு வரி. நீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் எழுதி படிக்கிற தாள் அதுக்கு 18 விழுக்காடு,
மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிற முச்சக்கர வாகனத்திற்கு 18 விழுக்காடு, காது கேளாதவர் வைக்கிற செவித்திறன் கருவி இருக்கு பாருங்க, அதுக்கு 18 விழுக்காடு. ஆனால் முதலாளிகளின் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு. இப்ப யாருக்கு வேலை செய்யறாருன்னு தெரியுதா? இப்போ விண்ணூர்தியில நீங்க பயணிக்கிறீங்கல்ல, இந்தியாவில் ஏதாவது ஒரு சொந்தமா விண்ணூர்தி இல்லாத ஒரு நாடு இருக்குன்னா உலகத்துல நம்ம நாடு தான். இப்ப எந்த வண்டி பறக்குதுன்றீங்க? இண்டிகோ. இண்டிகோங்கிறது ஒரு நாடு 75 விழுக்காடு அரசு, 25 விழுக்காடு முதலாளிகளை சாரலாம், அல்லது 30 கொடுக்கலாம், அல்லது ரொம்ப 50 விழுக்காடு கொடுக்கலாம். ஆனால் 100 விழுக்காடு முழுமையாக முதலாளிகளை தனியார் மயப்படுத்துதலில் வந்த சிக்கல். இண்டிகோ திடீர்னு இப்ப நீங்க மதுரைக்கு பொண்ணு போக முடியாது. அவன் எடுக்கிற நேரம் தான் நேரம், அவன் விதிக்கிறதான் கட்டணம். மதுரைக்கு போக 24,000 ரூபாய் செலவாகுது. திருப்பி நான் வர 1/2 லட்சம். 2 பேர் வேணா 1 லட்சம். எப்படி இருக்கு பாருங்க. ஏன் வாகனத்தில் போக முடியாது? சீக்கிரம் போகணும், அங்க ஒருத்தர் அவசரமா சந்திக்கணும். இது எப்படிப்பட்ட வளர்ச்சி? ஒரே ஒரு முதலாளி, இண்டிகோ முதலாளி, அவர் ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம். பறக்கவே விமானம் இல்ல, அப்புறம் எதுக்கிட்ட 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட்னா பதில் இல்ல. இப்ப இது யாருக்கு வேலை செய்யுது? முதலாளி. அது எங்க சொல்ல வர்றாரு? ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழைகள் வாழ்வு பெற வாழ்வை ஈர்ந்தவன் ஒரு இயேசுவானான். ஒருத்தன் இறைமகன் ஆயிட்டான், இயேசுவானான். ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழைகளோடு ஏழையாக இறந்து வாழ்ந்தவன் ஒரு சாய்பாபாவானான். ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழைகள் பசியாற்ற அரசியல் திட்டம் தீட்டியவன் ஒரு காமராஜரானான். அடுத்து பாருங்க, ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழை தலித்துகள், அதாவது ஆதி தமிழ் குடிகள், ஆதி தாழ்த்தப்பட்ட குடிகள் தலைநிமிர அரசியல் களம் கண்டவன் ஒரு அம்பேத்கரானான். அதே மாதிரி ஏழைத்தாய் பெற்றவில்லை, ஏழைகளுக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை கூட இல்லாத பெரும் பணக்காரர்கள் போற்றும் கடவுள் ஒரு மோடி ஆனார். பணக்காரர்கள் போற்றுகிற கடவுளாக நம்ம ஐயா மோடி ஆனார்னு சிறவல. இது எதுக்கு சிறவல? நான் அவ்வளவு நேரம் சொல்லி வந்தேன்ல, அதுதான் இதுக்கு சிறவல. முதலாளிகள், அறிவார்ந்த பெருமக்கள், எந்த ஒரு முதலாளியும் லாப தேவைக்கு முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு முதலீடு செய்ய மாட்டார். நம் நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற சந்தை பொருளாதாரம் என்பது எப்பவுமே ஒண்ணு கவனிங்க, முதலாளிகளின் வளர்ச்சியவே நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக கட்டமைக்கும். உலகத்தின் 3வது பெரிய பணக்காரர்கள் அதானி அம்பானி இருக்கிறாங்க. 28 விழுக்காடு, 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்கிறார்கள். எந்த நாட்டில் நீங்க இருக்கிறீங்க? விண்வெளியில் பறக்கிறாள் ஒரு தங்கை. வளர்ச்சி. கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிறார் ஒரு தங்கை. இது ஒரு இந்தியா, அது ஒரு இந்தியா. வயிற்று பசிக்கு உடலை இன்னொருவனுக்கு பசியாக்கி விபச்சாரம் பண்ணி வாழ்கிறார் ஒரு தங்கை. இது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவில் நீங்கள் வாழ்கிறீர்கள்? எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, எப்படி கட்டமைக்குது. ஆனால் அதானி ஒரே ஒரு கேள்வி, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற என் அம்மா கட்டுகிற வரியை, சரக்கு மற்றும் சேவை வரி, உப்பு, ஊறுகாய், அரிசி, பருப்பு, எண்ணெய், நெய்க்கு எங்க அம்மா கட்டுகிற அதே வரியைத்தான் நாட்டின் முதல் பணக்காரர் அதானி அம்பானி மனைவியும் கட்டுகிறார்கள். அறிவு பெருமக்களே, வரி ஒன்றாக இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கா? பதிலாற்று இருக்கு. எப்படி இருக்குது? பிரிட்டன் அப்படி கிடையாது. வரியை எடுக்குது. 100 ரூபாய் எங்க ஐயாட்ட சம்பளம் 75 ரூபாய் எடுத்துக்கிறோம். எனக்கு 1 லட்சம் சம்பளமா, அதுல 75,000 எடுத்துக்கிறோம். இவர் குறைவாக கொடுத்தாரு, இவர் நிறைய கொடுத்தாருங்கிறது இல்லை, சமமாக பொதுமையாக நாட்டுக்குடிகளுக்கு பிரிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு பேர் தான் அரசு. அதுக்கு தான் அரசு நிறுவனம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியாக சமமாக பிரித்து கொடுக்கிறதுக்கு பேர் தான் அரசு. அப்படிப்பட்ட அரசு தான் அது அரசு. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் வரி கட்டிட்டேன்னா சிறைக்குள்ளே எனக்கு தனியா இருக்கலாம். சொல்லு தம்பிக்கு தெரியும், படுக்கையில அவர் இன்கம் டாக்ஸ் சொல்றோம். ஏடா கால கொடுமையா இருக்கு. அதனால என்ன குற்றம் பண்ணியிருந்தாலும் அவருக்கு 10 பேரை கொலை பண்ணா கூட அவர் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் கட்டுறாருங்க, அவருக்கு தனி. இதெல்லாம் பாத்துக்கிறேங்க. அதான் சொல்றாப்ல, ஏழைத்தாய் பெற்ற பிள்ளை, ஏழைகளுக்கு ஆறுதல் ஒரு வார்த்தை கூட இல்லாத பெரும் பணக்காரர்கள் போற்றும் கடவுளானார். புரியுதா? தங்கத்துக்கு 3 விழுக்காடு வரி போட்டா அப்புறம் கடவுளா தானே தெரியுவாப்ல. என்ன தம்பி? அத்தியாவசிய பொருள்களின் விலைவாசியை குறைக்க முடியாத காரணம் இந்திய நாட்டில் எண்ணெய் நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் நாடு எடுத்த பொருளாதார கொள்கை முடிவு.
அதுக்கப்புறம் சுங்கச்சாவடிகளில் வந்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டருக்கு தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்தது சாலைகளை. அதனால என்னன்னா, நீங்க இப்படி ஒரு கேள்வியை யாராவது எழுப்பி பாருங்க. நான் மட்டும்தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். என்னோட வாகனம் இருக்குது, ஃபார்ச்சுனர், 3 லட்சம் ரூபாய் சாலை வரி கட்டியிருக்கேன். எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? தம்பி சிரிக்கிறாப்ல ஃபெலிக்ஸ். எந்த சாலையில ஓட்ட கட்டினேன்? நீங்களும் கட்டியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ஐயா நான் எந்த 3 லட்சம் எடுத்திருக்கீங்க இல்லையா, அது எந்த சாலையில ஓட்ட, அந்த சாலையை மட்டும் சொல்லுங்க, அதுல மட்டும் ஓட்டிக்கிறேன். நீங்க அது போக இப்ப 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எதுக்கே 50 ரூபா நீங்க 100 ரூபா என்ற கப்பை வசூலிக்கிறீங்கன்னா பதில் இல்லை. அத கொடுமையான வரி. சரக்கு மட்டும் சேவை வரின்னு இருக்கும், சரக்குக்கு மட்டும் இல்லை வர, சாராயத்துக்கு வரி கிடையாது, பெட்ரோல் டீசலுக்கு இப்போ இல்லை. ஏன்னா தனியார் முதலாளிகள் லாபம் குறைஞ்சிரும்ல. அதனால என்ன ஆயிருதுன்னா, ஒரு கத்தரிக்காயை மதுரையிலிருந்து கோயம்பேடு சந்தைக்கு ஏத்தனம்னா பாறை உந்துக்கு வாடகை, பாறை உந்து வாடகை எதை வச்சு தீர்மானிக்குது? பெட்ரோல் டீசல் பெட்ரோல் விலை வச்சு தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் அவன் சென்னை வந்து சேர்றதுக்கு 15 இடத்துல சுங்கம் கட்டுறான், அந்த சுங்க கட்டணம் இது எல்லாம் சேர்ந்து தம்பி இது என்ன ஆயிருதுன்னா, இந்த அத்தியாவசிய பொருள் மேல ஏறிடுது. அத்தியாவசிய பொருள் மேல ஏறினா 10 ரூபா தக்காளி கோயம்பேடு சந்தையில் இறங்கும்போது 25 ரூபாயா ஆயிருது. அப்ப தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிருது விலைவாசி ஏற்றம். இப்ப இதெல்லாம் சரி செய்யணும், சரி செய்யணும், சரி செய்வேன்னு நம்பிக்கையில் தான் ஐயா என்னை கூப்பிட்டு விட்டுருக்காப்ல, ஏதாவது பண்ணுப்பா. அடுத்து இந்த கொஞ்சம் தான் இருக்கு, அவர் நிறைய எழுதியிருக்கிறாரு, நேரம் குறைவாரு. இதுல ப்ரோ அந்த ஜென்சி இதெல்லாம் சொல்றாங்க, ஐயா என்ன சொல்றாரு, அதாவது அது சிஸ் அப்படி உங்களை முடக்கி வச்சிருக்கிறது கொரோனா இல்லை ப்ரோ, அது சொல்லிட்டு சொல்றாரு ப்ரோ சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஆனா ப்ரோ சிஸ் வேசக்கார நடிகனுக்கு உசுர கொடுக்கிற அவன் நாட்டை கொள்ளையடிக்கவா ஓட்டு போட துடிக்கிற, தியேட்டர் இருள திரை ஹீரோ உருவுல உன் நெஞ்சுக்குள்ள ஆயிருந்த சேதாரம், உன் புத்திக்குள்ள பூத்திருச்சே பூசாரம், தலை வணங்கி மனம் புழுங்கி விழி விதுங்கி மதிமயங்கி உடல் கிறங்கி குடல் சுருங்கி குலை நடுங்கி உயிர் ஒடுங்கி அப்பனாத்தா சம்பாத்தியம் இருக்கிறவர்தான் உன் சொகுசு, படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடு அப்ப காத்திருக்குது ரவுசுனா பெரிய இடையூறு துன்பம் துயரன்றல. அதுல என்ன சார், கலை இலக்கியத்தை போற்றணும், கலைகளை காப்பதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. ஆனால் ஒரு கலைஞன்தான் சகலவற்றையும் சரி செய்கிற ஒரு ஆகப்பெரும் தலைவன். ஒரு அடிப்படையின் அன்பு தம்பிதங்களை புரிஞ்சுக்கணும். வரலாறு தெரியாதவன் எந்த ஒரு இனத்திற்கும் வழிகாட்ட முடியாது, வழி நடத்த முடியாது. தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழகத்தை ஆளுதல் வேண்டும்ங்கிறார் புரட்சி பாவலர். இங்க யாரும் அப்படி ஒன்றும் தமிழாய்ந்த தமிழ் மகன் இல்லை, அப்படி இருக்கிறதா தெரியல. ரெயின்போவே அப்படி ரெயின்போனே எழுதுங்கன்னு தமிழ்ல எழுதுங்கன்னு சொல்ற தமிழ் மகன்கள் தான் இங்க இருக்கிறாங்க சொல்ற. அப்ப அதுல அடுத்து என்ன சொல்றாருன்னா, இங்கே எதை சொல்ற, காற்றை நச்சாக்கி புற்றுநோய்க்கு வித்தாக்கி கொல்லாதைன்னு சொல்ல போனா உன்னையே போல படிக்கிற புள்ள வாயில சுட்டு கொன்ன கார்பரேட் அரசாங்கம் உனக்கு வேலைக்கு தருமா உத்தரவாதம். இப்ப தங்கச்சியை வந்து இப்ப ஸ்டெர்லைட் அந்த போராட்டத்தை தான் ஐயா சொல்றாங்க, புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னை காற்றை நஞ்சாக்கி புற்றுநோயை இதாக்கி என்னை கொன்றாதேன்னு சொல்ல போன பிள்ளைய தொண்டக்குடியில பார்த்து என்ன பேசுற இடத்துல சுட்டு கொள்றான் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு இவ்வளவுதான் நினைக்காதீங்க, இது ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல, போராட்ட வரலாறு. 15 பேர் சாவதில் இருக்கு. நீங்க ஆழமா கவனிங்க. இந்த கடற்கரை நகரங்கள்லயே அணு உலையும் இந்த நச்சு ஆலைகளை இந்த ஸ்டெர்லைட் மாதிரி இருக்கும். தாமிர தட்டுப்பாடை பேசுறான் ஸ்டெர்லைட் ஆனோம்னா, ஆனா தண்ணீர் தட்டுப்பாடை பேச மாட்டேங்கிறான். அந்த தண்ணீர் நஞ்சாயிருது, காற்று நஞ்சாயிருதுங்கிறதா அங்க போராட்டம் வெடிச்சதுக்கு காரணம். நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். நம்ம மக்களுக்கு தொடக்கத்தில் அது புரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீர் வந்து ஒரு பழுப்பு நிறத்துல வருது, சோறாக்குன்னா எலுமிச்சம் சோறு மாதிரி வருதுன்னு இது என்னன்னு பார்க்கும்போது அங்க யுரேனியம் கலக்குது, அங்க நச்சு கலக்குதுன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, போராட்டம் வருது. அந்த போராட்டத்துக்கு பல போராட்டத்தில் முன்னின்று போராடியவன்கிற முறையில இந்த ஸ்டெர்லைட் படுகொலையில 3 மணி நேரம் நேர் நின்று நீதிபதிக்கு அம்மா மதிப்பிற்குரிய மாண்புமிகு அருணா ஜெகதீஷன் முன்னாடி சாட்சியம் சொன்னவங்கிற முறையில நான் ஒருத்தன் தான் சாட்சி சொல்லியிருக்கேன். இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நீங்க பாருங்க, அந்த போராட்டம் மக்கள் புரட்சி அப்படிதான் வரணும், மக்கள் புரட்சி அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு தலைவன் நின்று கொடியை தூக்கி கட்சியை காட்டி போராடல, மக்கள் தலைமையேற்ற மக்களே போராடினா. லாவோட் சொல்றான், ஒரு நல்ல சமூகம் தலைவன் என்பது தலைவனே தேவைப்படாத சமூகத்தை உருவாக்க தாண்டா தலைவனின் வேலைங்கிறான். தலைவனுங்கிறவன் ஒரு தலைவனே தேவைப்படாத, ஏதாச்சும் வெற்றி அடைஞ்ச பிறகு நாங்களே இதை செய்து முடித்தோம்னு மக்களை சொல்ல வைக்கணும், அந்த தலைமை தாண்டா தேவைங்கிறான். அப்படி தலைமையேற்று மக்கள் வந்தார்கள். வரும்போது நீ எப்படி முன்கூட்டியே அவங்க கலவரம் செய்வார்கள் கணித்த? யார்கிட்ட பதில் இருக்கு?
வருவது மனு கொடுக்க, மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த நச்சாலையை மூடுங்கள்னு பரிந்துரைத்து ஒரு கடிதம் கொடுக்க. இப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு இடத்துல தடுப்பானை போட்டு முன்னாடி யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் வந்து நீங்க மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுங்க, முடிஞ்சு வச்சு பிரச்சனை கொடுத்துட்டு ஐயா அதை நடவடிக்கை எடுங்கன்னு போயிருப்பாங்க. ஆனால் நீங்க முன்கூட்டியே கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? கணித்து ஆயுதமேந்திய காவல்துறை இங்க எப்படி குவித்தீர்கள்? சுடுவதற்கு வசதியா ஒரு பாறை வந்து மேல ஒரு வண்டி மேல பேருந்து மேல ஏறி நின்று எப்படி நின்னீங்க? சீருடை இல்லாம சரியா வசதியா டவுசர் போட்டு ட்ராக் சூட் பண்ணி போட்டு வந்து உட்காந்துருக்காப்ல. ஸ்னைப்பர் தொலை தூரத்துல இருந்து குறிவாத்து சுடக்கூடிய ஒரு கருவியை வச்சு காத்திருக்காப்ல. இப்ப கலவரமே வருது. அப்ப என்ன பண்ணணும்? தண்ணீரை பீச்சி அடிக்கணும், கண்ணீர் புகை கொண்டுகளை வீசணும், தடியடி நடத்தி கலைக்கணும். இதுக்கு பிறகுதான் நீங்க முடியவே இல்லை கட்டுக்கடங்கள்னா துப்பாக்கி சூடு நடத்தணும், இடுப்புக்கு கீழே சுட்டு அச்சுறுத்தி மக்களை களைய வைக்கணும். இதுதான் முறை. ஆனால் நீங்க எடுத்த உடனேயே எப்படி சுட தொடங்கினீர்கள். நீங்கள் சுடுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தது யார்? சுட்டு கொள்ளுகிற அளவிற்கு, உயிரை மாய்க்கிற அளவுக்கு உத்தரவு பிறப்பித்தது யார்? எங்கிருந்து உங்களுக்கு அந்த சுட சொல்லி உத்தரவு வந்தது? யார் இடத்துல பதில் இருக்கு? இந்த சுட்ட அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்ல. அவ எப்படி இருக்கு பாருங்க. மக்களின் புரட்சியை அரச வன்முறையால் பயங்கரவாதத்தால் சுட்டு ஒடுக்கியவர்கள் புரட்சி தமிழன் என்று மக்களின் புரட்சியை அடக்கியவர்கள். அதை நான் வந்து 2 மாதத்தில் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவேன் பேசினவங்க நாதியற்று போச்சு சனம், ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாரு பாருங்க. காற்றை நச்சாக்கி புற்றுநோயை வித்தாக்கி கொல்லாதேன்னு சொல்ல போனா உன்னை போல படிக்கிற புள்ள வாயிலேயே சுட்டு கொண்ட கார்பரேட் அரசாங்கம். இப்ப யாருக்காக வேலை செய்யுது? முதலாளிகளுக்கு. கார்பரேட் முதலாளி. இப்ப இவன் எங்க இருக்கான்? ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் இருக்கான், லண்டன்ல இருக்கான். அனில் எங்க இருக்கான்? லண்டன்ல இருக்கான். அப்ப அங்க இருக்கிற முதலாளியின் லாப தேவைக்கு இந்த அரசு நடக்குதுன்னா அது யாருக்கான அரசாங்கம்? அதான் இங்க சொல்லுது. இங்க முதலாளிகளுக்கான பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் கட்டமைக்கப்படுது ஒழிய மக்களுக்கான அதிகாரங்கள் இல்லை. அப்புறம் ப்ரோ அது சொல்ற அது தருமான அந்த கார்பரேட் அரசாங்கம் வேலைக்கு உத்தரவாதம் தருமா? உயிருக்கே தராத அரசு எப்படா உனக்கு உத்தரவாதம் வேலைக்கு உத்தரவாதம் தருங்கிறவள. அப்புறம் ப்ரோ சீஸ் வீடியோவை வைரலாக்க என்னென்னமோ செய்யற, செல்ஃபி மேல செல்ஃபி கிளிக்கி அப்லோடு பண்ணி தள்ளுற, மணிக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாத்தி கத்து காட்டுற, வாட்ஸ்அப்பு கத்து காட்டுற, நொடிக்கு ஒரு போட்டோ போட்டு மாசு பண்ணுற, இன்ஸ்டால மாசு பண்ணுற, லைக்ஸா அல்லனா துள்ளி குதிக்கிற, நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா துள்ளி குதிக்கிற, குறைஞ்சு போச்சுன்னா துடிக்கிற, ஹார்ட்ஸை எண்ணி நாள் பொழுதும் பொழுத கழிக்கிற. ப்ரோ சிஸ் கொஞ்சம் அங்கிட்ட சூடுங்கிறப்பல அங்க பாரு அப்படின்னு. என்ன மலையை பொழந்து முழுங்குறான். நான் முதல்ல சொன்னதான் கல்குவாரி ஆகிறது. உங்களுக்கு நான் பல தடவை மேடை வச்சிருக்கேன். எங்க பாட்டி எங்க அத்தையெல்லாம் கதை சொல்லும்போது தூங்குவீங்க. ஒரு ஊர்லப்பா ஒரு மலை முழுங்கி மகாதேவன் இருந்தான். இப்படி பாக்குறது நாங்க. மலையை முழுங்குறானா என்ன? நீங்க பூதம்பா அது முழுங்கிரும்பா. மலை முழுங்கி மலையை பொழந்து முழுங்குறான், மணலை திருடி கொழுக்கிறான். இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க. இந்த மலையை வெட்டி உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை யார் தந்ததுங்கிறான். நீங்க எந்த அதிகாரத்தை கொண்டு உங்கள் ஜெபத்தால், உங்க தவத்தால், உங்கள் தொழுகையால், உங்கள் அழுகையால் நீங்க எதன் பொருட்டு மலை ஏறங்களோ மணல் ஏறங்களோ உருவாக்க முடியாது. ஆனா உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிற உரிமை யார் இருந்ததுன்னு EFS மாஸ்டர் கேட்கிறான். இங்க என்ன பண்ற? நீ மலையை வெட்டி விற்கிறத அங்கீகரிச்சு செய்ய சொல்ற. அந்த திருடனுக்கு ஒரு சமூக மறை குவாரி ஓனர், மணல் குவாரி ஓனர், ஒரு சமூக மரியாதை வந்துருது. மணலை திருடி கொழுக்கிறான், யானை தந்தம் ஒடிக்கிறான், புலிதோலை உரிக்கிறான், மான மயில மரத்தை கடத்தி காட்டை அழிக்கிறான். காடுன்றது ஒரு நாட்டின் நிலப்பரப்புல 3 1 பங்கு காடு இருக்கணும். நீரின்றி அமையாத உலகு போல காடின்றி அமையாத நீர், அதையும் புரிஞ்சுக்கணும். காடு இல்ல, காடு இல்லைன்னா நாடு இல்லை. இது 2 நல்லா விளக்கணும் என் பிள்ளைகள். காட்டை அழிக்கிறான், அடுப்பறிக்க விறகொடுக்கும் அப்புராணி மக்களைத்தான் குண்டாசில உள்ளதள்ளி நொறுக்க பாக்குறான். அதான் முக்கியம். எப்படி நொக்க பரவுறாங்கிறப்பல அடிச்சு நொறுக்குறாங்கிறாரு. இந்த அடுப்பறிக்க போறது பாருங்க. இப்ப நான் கூட அந்த மேய்ச்சல் நிலத்துக்கு போனேன் பாருங்க. ஆடு மாடை மேய்க்க போறது எங்க ஐயா கூட பாராட்டி. ஆடு மாடு அந்த மலையடி வரத்துல மேய்க்க போறதுனால காட்டுக்குள்ள இருக்கிற சிங்கம், புலி, கரடி, கிரடி இந்த மாடுகள்லாம் பயந்துருதான், அது பாதிக்கப்பட்டுதான். ஆனா இந்த குவாரிக்கு பல டன் 100 டன் 1000 டன் இடவுல வெடிமருந்து வச்சு தகர்க்கிறான்ல, அப்ப அந்த விலங்குகள்லாம் பாதுகாப்பா இருக்குதான். இந்த என்னோட ஆடு மாடும் போய் மேய்கிறது இல்ல, அது பாதிக்கப்பட்டிருதான்.
எப்படிப்பட்ட அறிஞர்கள் மேதைகள் கையில நாடு சிக்கிக்கிருச்சுன்னு பாரு, எப்படி இருக்கு பாரு. இந்த ஆடு மாடு எங்கிருந்து வந்தது? அங்கிருந்தா நமக்கு வந்தது. காட்டு விலங்கை வீட்டு விலங்காய்க்கு மாத்தி வளர்க்குறோம். அவன் காட்டுல அவனை நுழைய விடக்கூடாதுன்றான். அதை என்ன சொல்றாரு? மலையை பொளந்து முழுங்குறான், மணலை திருடி கொழுக்கிறான், யானை தந்தம் ஒடிக்கிறான், புளிய தோலை உரிக்கிறான், மானமயில மரத்தை கடத்தி காட்டு அழிக்கிறான், அடுப்பறிக்க விறகு கொடுக்க அப்பாவி அப்புறாணி மக்களைத்தான் குண்டாசில உள்ளதள்ளி நொக்க பரவுறான். சுள்ளி பொறுக்கிறதுக்கு அடுப்பத்தை வைக்க சுள்ளி பொறக்கிற வந்தவன காட்டுக்குள்ள வந்து வழக்க போட்டு உள்ள தள்ளி விட்டுருவான். இங்க விசித்திரமான சட்டங்கள்லாம் இருக்கும். குடிக்க போகும்போது நீங்க கார் ஓட்டிட்டு போகலாம், குடிச்சிட்டு கார் ஓட்டப்படாது. எப்படி இருக்கு? ஒரு சட்டங்கள்லாம் புதுசு புதுசா இருக்கும். ஒன்னும் செஞ்சுக்க முடியாது. நீங்க வயக்காட்டுல தார ஊத்துறான், விளைநிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்குறது, விளைநிலங்களுக்குள்ளே விரைந்து செல்ல சாலை நடுவீட்ட ரோடா மாத்திரான், 8 வழி 10 வழி ஆக்குறான். இங்கதான் நான் ஐயா பின்னாடி சொல்றாருன்னு சொல்றேன் பாருங்க. 8 வழி 10 வழி ஆக்குறான். இந்த 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போடுவதெல்லாம் என் அன்பு மக்கள் 4 வழிச்சாலை எல்லாம் நமக்கென்று நினைத்தீர்கள் நான் ஒன்னும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒன்னும் செய்ய முடியாது. அது பெரும் முதலாளிகள் இங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்து செல்றதுக்கு. உங்களுக்கு சாகர் மாலான்னு ஒரு திட்டம் இந்தியாவில் இருக்கு. அது பீம்ஸ்டெக்னு உலக திட்டம். அது உங்களுக்கு தெரியும். அது கடல் மாலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல என்னன்னா, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்லணும். அதுக்கு விண்வெளி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, இந்த வானூர்தி போக்குவரத்து, இந்த தொடர்வண்டி போக்குவரத்து, இது சாலை போக்குவரத்து, இது எல்லாத்தையும் கொண்டு போய் கப்பல் போக்குவரத்துல இணைக்கணும். அதுதான் சாகர் மாலா. அதுக்கு தான் ஏற்கனவே நம்மகிட்ட 2 துறைமுகம் தாத்தா காமராஜ் பேர்லையும் நம்ம பாட்டனார் வாபுசி பேர்லையும் இருக்கிற துறைமுகத்தை தாண்டி காட்டுப்பள்ளியில் 6116 ஏக்கர் அதானி கட்ட போறது இதுக்காக தான். இது என்னன்னா, அந்த முதலாளிகள் விரைந்து இப்ப ஃபோர்டு அவனும் ஒரு கொரியா கம்பெனி, ஃபோர்டுன்னு ஒரு இது கொண்டாயின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான். இவனுக்கு இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். கொரிய முதலாளிக்கு எந்த கோயில்ல வேண்டுதல்? இங்க ஏன் வரணும்? மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலத்தடி நீர் எவ்வளவு உறிஞ்சிக்கலாம். ஏன்னா 1 டன் கார் தயாரிக்க 4.5 லட்சம் டன் 4.5 லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. மின்சாரம் தடையற்று கொடுக்குறான். 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் மின் தடை ஏற்பட்டு உற்பத்தி பாதிக்கப்பட்டா மத்திய மாநில அரசுகள் அதை ஈடுகட்டிரும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கு, இழப்பீட்டு தர்றேன்னு. அப்ப இந்த பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி சாலை போட்டு தரான், 8 வழி சாலை போட்டு தரான். ஏன்? எவன் எல்லாம் எப்படி போனான்னு, எவன் கடை எப்படி போனான்னு, எவன். அப்ப இதுக்காக தான் அவன் இங்க வர்றான். இந்த முதலாளிகளுக்கான அடிப்படை கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மக்களுக்கானதாக கட்டமைக்கிறது நம்ம நாடு. நீ மக்களுக்கான போட்ட சாலையில, மக்கள் காசுல போட்ட சாலையில எதுக்கு 100 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் கப்பா வச்சிருக்கிற? எதுக்கு? இதுக்கு ஆற்ற பதில் இருக்கு. நீங்க 5 மணிக்கு மேல இந்த சாலையில போய் பாருங்க, எத்தனை மூடு உந்துகள் பாறை உந்துகள் போகுதுன்னு. எல்லாமே இந்த முதலாளிகள் தயாரிச்ச கார்கள் தான். திறந்து பாருங்க, காரா இருக்கும். இந்த ஹொண்டாய் நிறுவனம் தயாரிச்சு அது கப்பலுக்கு போகுது வேகமா. அதான் ஒரு 8 வழி 10 வழி ஆக்குறான். ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு இடையில பயணிச்சு போறதை கூட 8 வழிச்சாலை கிடையாது. இங்க 8 வழிச்சாலை அமைக்கணும்னு அதை போராடி நிறுத்தி வச்சிருக்கோம். இந்த 4 வழிச்சாலை போட்டாங்க. சரி, தேவை வேற, பேராசை வேற, பெருந்தேவை வேற. இது தேவையில்லை, பேராசை. தேவை சரி 4 வழி. ஏற்கனவே விண்ணூர்தி நிலையத்துக்கு மீனம்பாக்கத்தில் 1800 ஏக்கர் கொடுத்துருக்கான். யார் கொடுத்தது? மக்கள் தேவைப்படுச்சு கொடுத்தான். 4 வழிச்சாலை போல நிலம் கொடுத்தது யாரு? மக்கள். ஏன்? தேவைப்படுச்சு கொடுத்தான். கடை இழந்தான், நிலத்தை இழந்தான், வீட்டை இழந்தான், கொடுத்தான். இப்ப அதுக்கு மேல 10 வழி 8 வழிச்சாலை எதுக்கு போடுற? 8 வழிச்சாலை யாருக்கு போடுற? விரைந்து சென்னைக்கு போயிடலாம். போய் என்ன பண்ண? சீரியல் பாப்பா, இல்ல சினிமா பாப்பா, வேற என்ன பாப்பா? இல்ல சிந்திச்சு எதுவும் படைக்க போறியா? ஒரு இடம் கிடையாது. சீக்கிரம் போயிடலாம். பெட்ரோல் செலவு மிச்சமாயிரும், டீசல் செலவு மிச்சமாயிரும். டேய், காருக்குள்ள இருக்கிறவனை பத்தி சிந்திக்கிறியடா? அந்த காருக்குள்ள இருக்கவனுக்கு நீரும் சோறும் கொடுக்குற விவசாய பத்தி என்னைக்குடா சிந்திப்ப? என்னைக்கு சிந்திப்பா நீ? என்னைக்கு சிந்திப்ப? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை சம்சாரி தான் அனுப்பணும். விண்வெளியில விண்கலத்தை விஞ்ஞானிகள் ஏவலாம். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு சாப்பாடை விவசாயி தான் அனுப்பணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கணும். கார்ல போறவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கு இந்த நாடு. வேகமா போயிடலாம். சேலத்துல இருந்து இங்க 2 மணி நேரத்துல வந்துடலாம். ஆனா இங்க இந்த சென்னை மீனம்பாக்கத்துல இங்க 4 மணி நேரம் ஆகுது உள்ள வர. ஒரு உயிர் காக்கும் ஊர்தி உரிய நேரத்துல மருத்துவமனைக்கு போக என்ன பாடுபடுதுன்னு நமக்கு தெரியும். அப்ப எதை நோக்கி நீ நகர்த்துற? அதான் சொல்றாரு, 8 வழி 10 வழி சாலை 10 வழி ஆக்குறான். வேகம் வளர்ச்சின்னு பீத்துறான். வேகமா எங்க போற? நான் சொல்றேன், மலையை வெட்டி ரோடு போட்ட, மாளிகை கட்டிட்ட, 8 வழியில சாலை போட்ட, வேகமா கார்ல போற. எங்க வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? மலையை வெட்டிட்டுனா மழை எது?
மழை இல்லைன்னா நீர் எது, நீர் இல்லைன்னா சோறு எது, சோறு இல்லைன்னா வயிறு எது, வயிறு இல்லைன்னா உயிர் எது, வாழ்க்கை எது? பைத்தியமே பைத்தியமே. எங்க போற வேகமா, எங்க போற? அதான் சொல்றப்பல வேகம் வளர்ச்சின்னு பிரித்துறான். காரிடர் பார்க்குன்னு பேர் வைக்கிறான், காரிடர் பார்க்குன்னு பேர் வைக்கிறான். ஹைட்ரோ கார்பன் அணுமின்னு உலைய வைக்கிறான். அதான் சொல்றேன் உங்களுக்கு, அணுமின் நிலையம் நம்ம 2 வருஷங்களா 2 ஆண்டுகளா போராடணும். அந்த போராட்டத்தில் பெரும்பங்கு பலம் எடுத்தேன். அருமை சகோதரன் உதயகுமார் தலைமையில் நடந்தது. நாங்கள்லாம் போய் பங்கேற்றோம். அணு விஞ்ஞானிகளே சொல்றாங்க, உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. அணு குண்டு மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் 2 ஒண்ணுதாங்கிறான். இவன் சொல்லி கற்பிக்கிறதா அணு உலை இல்லாத மின் உற்பத்தியில் எப்படி தன்னிறைவு அடைவாய்? நம்ம எழுப்புற கேள்வி, அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா, இல்லை மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாலையா? இது 2ல எதுக்கு பதில் இருக்கு? இல்ல. மின்பெருக்கத்துக்கு வழியே இல்ல, இருக்கு. சூழியலுக்கு எந்த கேடும் இல்லாத காற்றாலை, கடல் அலை, இந்த சூரிய ஒளி, சூழியலுக்கு எந்த கேடும் கிடையாது. எவ்வளவு வேணாலும் உற்பத்தி செய்யலாம். நீ என்கிட்ட 5 வருஷம் கொடு. தேவைப்படாத அணு உலை, தேவைப்படாத மீத்தேன் கிணறுகள் மொத்தமா மாத்தி கட்டிடுவோம். ஒரு காற்று, நீர், நிலம் நஞ்சாகாது, ஒண்ணு நஞ்சாகாது. ஏன்னா நஞ்சு இல்லாத உணவு அதுவே என் கனவுங்கிறாரு எங்களுடைய அப்பா நம்மாழ்வார். அந்த கனவை நோக்கிய பிள்ளைகள். நான் உங்ககிட்ட சொல்றேன், இந்த கால்கள் வழி நடத்தி நான் நடக்கல, என் கால்கள் போன வழியில என் கனவு வழி நடத்தி போகுது. கனவின் வழி நடக்கிறது. உலகத்திலே மாறுதலை செஞ்சவனை என் உடன் பிறந்தார்களே, தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் உலகம் புற மாறுதலை செஞ்சிருக்கான். என் மனச்சான்று சொல்லுது எவனோடும் சேராதனால, அதனால சேரல. ஐயா சொல்றாங்க, தன்னன் தம்பின்னு சேரணும்னு இருந்தா என் தம்பியோட தான் சேர்ந்திருக்கணும். மற்றபடி இங்க இருக்கிற எந்த ஆற்றலோடும் நம்ம சேர முடியாது. இந்த நம்ம சேர்ற அளவுக்கு இந்த ஆற்றல் இருந்தா நான் ஏன் தனியா கட்சி வைக்கணும்? அந்த வீடு நல்ல வேணா அங்கேயே குடி இருக்கலாமே. அது சரியில்லைன்னு தனியா வீடு கட்டிருக்கோம். என்னங்கய்யா அது பாருங்க. இப்ப கார்பன் அணுமின், கார்பன் ஹைட்ரோ கார்பன். இப்ப உங்களுக்கு நீங்க தஞ்சாவூர்காரங்களா இருந்தா தெரியும், தஞ்சை நன்றாக விளைந்தால் தமிழ்நாட்டில் பஞ்சம் இல்லை, தமிழ்நாடு நன்றாக விளைந்தால் இந்திய துணைக்கண்டத்தில் பஞ்சம் இல்லை, பசி இல்லை. சோழ நாடு சோறு உடைத்து சொல்ல வைத்தவன் நம்ம கரிகால் பாட்டன் பெருவளவன். உங்களுக்கு எத்தனையோ மன்னர்களுக்கு இருக்குது, ஆனால் பெருவளத்தான்னு பட்டம் அவனுக்கு தான் வந்துச்சு. ஏன்னா ஓடுற நீரை தடுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்தி வேளாண்மை செஞ்சிட முடியும்னு 1800 ஆண்டுக்கு முன்னாடி உலகத்துல அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்துல நிறுவியவன் அவன் தான். அவன் அணைக்கட்டல, தடுப்பணை கட்டினான். அவன் எப்படி கட்டி அந்த பானா மாதிரி, அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானி உலகத்துல இன்னும் பிறக்க முடியாது. அப்ப அவன் பேரங்க நம்ம பேசுறேன்னா எப்படி? அந்த தஞ்சாவூர்ல மூப்போகம் விளைகிற என் நஞ்சை நிலத்திலே தண்ணி உப்பு கைக்குது. இந்த என் தம்பி இருக்கான் தஞ்சாவூர்கார, தண்ணியை குடிக்க முடியாது. இங்க பாருங்க, 100க்கு 90 பேருக்கு சிறுநீரக கோளாறு இருக்குது. என் தம்பி குடும்பத்துல 2 அண்டைங்க இறந்துட்டாங்க சிறுநீர் பாதிப்புல. ரத்த சுத்திகரிப்பு நடத்திக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வீட்லையும். தஞ்சை நிலத்திலேயே தண்ணி உப்பாயிடுச்சு. காரணம் என்ன? மீத்தேன். மீத்தேன் எடுக்கிறதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? என்ன பண்றான்னா, நீங்க பார்க்கும்போது இந்த ஒரு குழா தெரியும், ஒரு அடிமரம் தெரியுது, கீழே எத்தனை சல்லி வேறு உங்களுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த அடிமரம் தெரியுது, கீழே ஆயிரக்கணக்கான குழாய்களை உள்ள போட்டு தண்ணி. என்ன இந்த காற்றுங்கிறது? என்ன எரிகாற்று. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியிலே மக்கி மண்ணோடு மண்ணா போயிருக்கிற மரம், செடி, கொடிகள் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாயிருது. இதான் நிலக்கரி. இந்த கரியாயிரு, இந்த கரிக்கு இடையில வெடிப்பு இருக்கு, இந்த வெடிப்புக்குள்ள ஒரு காற்று இருக்கு. இந்த காற்று தான் மீத்தேன், ஈத்தேன், பயோகேஸ். இந்த நீங்க சிலிண்டர்ல நிரப்புறீல்ல, இது. இந்த காற்றை எடுக்கணும்னா இந்த பூமிக்குள்ள இருக்கிற தண்ணீரை எடுக்கணும். எடுத்தாதான் இந்த காற்றை உறிஞ்ச முடியும். இந்த தண்ணீரை எடுத்து எடுத்து வெளியில ஊத்திக்கிட்டே இருக்கும்போது 1000 அடிக்கு கீழே குழாய போடும்போது கடல் நீர் மட்டத்துக்கு குழா பண்ண கடல் நீர் உள்ள வந்துருது. நிலம்புறா கடல் நீர் உள்ளவை நீர் உப்பாயிருது. தட்சாலி வரானார். இப்ப இந்த நீரை நான் குடிக்கும் போது உப்பு போய் உடம்புல சிறுநீரகம் செத்துருது, நான் செத்துறேன். இவ்வளவுதான் சாமி நடக்குது. இது இப்ப இந்த நிலைமை நான் தஞ்சாவூர் இது சரி பண்ண முடியுமா? சரி பண்ண முடியும். என்ன பண்ணும்? தூக்கி போடாடே, ஓஎன்ஜி தூக்கி போடாடே, போடா. மீத்தேன் நான் எடுக்கிறேன். என் ஆடு மாட்டு கழிவு, மக்கிய இலைதலை கழிவு, மனித கிழங்கு எவ்வளவு வேண்டுமானாலும் மீத்தேன் எடுத்துக்கொள்ள முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு என் தாய் நீரக்கொலையா இருக்கணும், இதயத்தை புடுங்கணும்? எதுக்கு அவளுடைய சிறுநீரகத்தா இருக்கணும்? அறுத்துட்டான், அதனால ஏன் சிறுநீரகம் பாதிக்கப்படுது. இப்ப அப்ப தண்ணியில நீங்க இங்க பாருங்க, ஒன்றே ஒண்ணு சொல்றேன். இது என்ன இதுக்குள்ள இவ்வளவு கதை இருக்கானா? இதை சொல்றதுக்கு தான் சொல்றாரு. அவர் இடக்கரை அடக்கிட்டார், அதுக்குள்ள இவ்வளவு செய்தி அதுக்குள்ள மடக்கி வச்சிருக்காப்ல. இங்க பெருந்துறையில சிப்காட்னு ஒரு தொழிற்சாலை 26 அரசு அறிவிக்குது, நான் சொல்லல. 26 கிலோமீட்டருக்கு தண்ணீர் எடுத்து குடிக்காதீங்க. நான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமா? அதுக்கு சரியா இருக்கான்னு கேட்டா உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல இல்ல.
பீகார்ல தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா தோத்துருப்பான். தேர்தலுக்கு வந்த அடுத்த வாரத்தில் சொல்றான் 6 மாவட்டத்துல தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, தாய்ப்பால்ல யுரேனியம் வருது, அதனால பிறக்கிற குழந்தை எல்லாம் பிரச்சனையா பிறக்குதுன்னு. 6 மாவட்டம் போயிடுச்சுன்னா அப்புறம் மீதி மாவட்டம் சரியா இருக்குன்னு நான் நம்பணுமா? தம்பி, ஒரு சிந்தனைன்னு இருக்குல்ல, ஆழ்ந்து யோசிச்சு பாரு. 26 கிலோமீட்டர்ல தண்ணீரை குடிக்காதேன்னு அரசே சொல்லுது. காரணம் என்ன? அந்த நச்சு ஆலை. நெய்வேலியில அங்க ஐயா அன்புமணி இப்படி எடுத்து காட்டிட்டு மக்கள் காட்டுறான் பாருங்க, பழுப்பு நிறத்துல இருக்கு தண்ணீர், தண்ணீரே இல்ல. அதை குடிச்சா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அப்ப நோய் உற்பத்தி செய்கிற ஒரு இடத்துக்கு உட்கார்ந்து நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, அததான் அவர் என்ன சொல்றாரு, ஹைட்ரோ கார்பன் அணுமின்னு உலைய வைக்கிறான். அணுமின்னு உலைய வைக்கிறான். எதுக்கு? உயிருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் வந்து அணுவுல இருக்க, அது முதல்ல எங்க வந்ததுன்னு நினைக்கிறீங்க? கேரளாவுக்கு. கேரளாவில் ஏன்? இங்க வையின்னு சொன்ன கம்யூனிஸ்ட், இங்க வையின்னு சொன்ன காங்கிரஸ் அங்க ஆள்றான். அவன் எடுத்துட்டு போடான்ட்டான். ஏன்னு கேளுங்க, நான் வெளிச்சத்துல வாழ்றதை விடவும் உயிரோட வாழ்றது முக்கியம்ட்டான். ஏன்? அவனுக்கு அப்பே அரசாட்சி செய்யறான், எனக்கு எவனோ ஒரு குப்பை ஆண்டுகிட்டு இருக்கான், அதனால நான் செத்தா, எங்க ஆத்தா தாலி எடுத்தா, எங்க அக்கா மூலியா போனா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப அதனால என்ன செய்யறான்? உலைய வைக்கிறான், குலைய வைக்கிறான். இப்ப அதான் ஒரு அணு உலை நிறுவுவதில்ல, அணு பூங்கா நிறுவுவது. இப்ப அதை விட கொடுமை என்னன்னா, அந்த அணு கழிவை எங்க புதைக்கிறதுங்கிற சிக்கல். அணுக்கழிவை எங்க புதைக்கிறதுனா, அவன் கோளாறு தங்கவையில் அதை எடுத்துட்டு இருக்க அந்த குழியில புதைக்கலாம்னா மொத்த கன்னடனும் தன் கட்சி கொடியை கீழே போட்டு அவன் மாநில கொடியை தூக்கி மொத்தமா நின்ட்டான். பிஜேபி, காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம் எல்லா பேரும் நின்ட்டான், பயந்துட்டான். இங்க எனக்கு கேட்ட ஆள் இல்ல, நான் இடிந்த கரையிலே புதைக்கிறேன்ட்டான். ஒரே ஒருத்தன் தான் கத்தினேன், உன் முன்னாடி நிக்கிறேன் நான் மட்டும்தான் கத்தினேன். அவன் எப்படி புதைப்பான் பாரு. இந்த மதில் சுவரை போல ஒரு அலுமினிய தகடுல பெட்டி செஞ்சு, அந்த பெட்டிகள் அந்த கழிவை கொட்டி மேல ஒரு அலுமினிய தகடு போட்டு வெல்டு வச்சு, இரும்பு போட்டு வெல்டு வச்சு பல ஆயிரம் அடிகள் தோண்டி பூமிகளை புதைப்பான். புதைச்சாலும் என்ன ஆமா? 50 லட்சம் ஆண்டுகளுக்கு அந்த அணு கதிரு அந்த வீச்சு குறையாம இருக்குமா. நாளைக்கு கீழடியில் தோண்ட மாதிரி நாங்கெல்லாம் செத்த பிறகு ஒரு தலைமுறை வந்து தோண்டுச்சுன்னு வச்சுக்க, நிலைமை என்னன்னு யோசிச்சுக்க. அப்ப எப்படி இருக்கு? இந்த பாருங்க, 1,00,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த மதில் சுவரை கடந்து போகுங்கிறான் கதிர்வீச்சு. அப்ப சதை எம்மாத்திரம் யோசிச்சு பாத்துக்க. அப்ப அணுவுல வெடிக்க வேண்டியதில்லை ராஜா, அணுவுலைய குளிர வைக்க பீச்சி அடிக்கிற தண்ணியை கடற்குள்ள வராம பாரு, அது போதும்ங்கிறான். பல லட்சக்கணக்கான மீன்கள் செத்து கரவுதுங்கிற காரணம் என்ன? இந்த அணுக்கழிவுதான். அது உடனே செத்துருது. இங்க பிரச்சனை அதுதான் என்ன சொல்றாரு, ஹைட்ரோ கார்பன் அணுமின்னு உலைய வைக்கிறான், நிலையை குலைய வைக்கிறாங்க, நிலையை குலைய வைக்கிறான், மானுட சமூகத்தை நிலை குலைய வைக்கிறாங்க. கண் முன்னாடி படிப்புன்னு இருக்கு. ரஷ்யாவில் செர்னோபில்லையும் ஜப்பான்ல பூசிமாலையும் வெடிச்சதை பார்த்த பிறகாவது நம்ம எச்சரிச்சிருக்கணும். அதை தான் சொல்றாரு. வாழ வழி கேட்கிறான், வாயை அடைக்கிறான். வாழ வழி கேட்கிறவன் வாயை அடைக்கிறான், கைய காலை உடைக்கிறான், அடங்க மறுக்கிறவன் சோழிய முடிக்கிறான். இதுதான் தேசபக்தி மந்திரம்னு ஓதுறான், சாணக்கிய தந்திரம்னு கூவுறான். இங்கதான் எங்க ஐயா தெய்வ திரும முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதிம்பா, உரிமைன்னு பேசிட்டீனா உன்னை தேச துறைகின்றான். அதுதான் சொல்றாரு. வாயை அடைக்கிறான், கைய காலை ஒடிக்கிறான், அடங்க மறுக்கிறவன் சோழிய முடிக்கிறான். இதுதான் தேசபக்திங்கிறான். எதுவுமே பேசாம இருந்தீங்கன்னா நீ தேசபக்தி. எங்கப்பா அதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன். கவனமா இருக்கணும், நீ கவனமா இருக்கணும். அதுதான் சொல்றாப்ல. அடுத்து, டாஸ்மார்க்ல மெய் மறந்து கிடக்க போறியா, டப்சி மாசு மோகத்துல கிறங்க போறியா, ஆன்லைன்ல ஐடென்டி அழிக்க போறியா, பாலுணர்வு புரிஞ்சுக்காம சறுக்க போறியா, போனோகிராபி உலகில் உள்ள தொலைக்க போறியாங்கிறாப்ல. பாத்தியா இதை பாத்தியா ப்ரோ சிஸ் அப்படின்ட்டு. இங்க பாருங்க, டிக்டாக் தடை செஞ்சான்னு சோகத்துல முங்கிறாமே, ஆல்டர்னேட்டிவ் ஆப்புக்களை தேடி அலையிறியே, மனித உரிமைகளை பறிக்கும் அமைப்புகளை மாற்றி அமைக்கிறது முடியும்னு தோணலையா? ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஆப்புகளுக்கு நீ வழி தேடி அலைகிற, ஆனா இந்த மனித உரிமைகளை பறிக்கும் அமைப்புகளை மாத்திர முடியும்னு நீ ஏன் சிந்திக்க மாட்டேற? உனக்கு ஏன் தோணலைன்னு கேட்கிறோம்ல. அடுத்து, பப்சியாட ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மக்கள் பிரச்சனைக்கு யுனைட் ஆகணும்னு தோணலையா? பப்சியாட ஆன்லைன்ல எல்லாம் நீங்க கனெக்ட் ஆகிறீங்க, ஆனா இந்த மக்கள் பிரச்சனைக்கு நாம எல்லாம் ஒன்றிணையணும்னு உனக்கு தோணலையா? அத நீங்க பாருங்க, எந்த ஒரு பொது பிரச்சனைக்காவது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் இளைஞர்கள், மாணவர்கள், மக்கள் தன்னெழுச்சியாக கூடினார்கள். மற்ற எந்த, இப்ப நீங்க பாருங்க, படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில கடந்து போராடிட்டு இருக்கான்.
இப்ப படிக்கிற மாணவன் கதி, உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான். நோயாளிகள் கதி, சேவை செய்கிற தேவதைகளா இருக்கிற செவிலிய பெண்கள் வீதியில் நிற்கிறாங்க. அப்ப நோயாளிகள் கதி. இது எதை பற்றியுமே சிந்திக்காத சமூகம். அது அவர் சொல்றாரு, நீ ஏண்டா மக்கள் பிரச்சனைக்கு யுனைட் ஆகி ஒன்றாகி போராடணும் உனக்கு தோணல அப்படின்னு கேட்கிறாரு. அதை கடைசிக்கு அவரே முடிவு சொல்றாரு. வேக்கப் ப்ரோ, சிஸ் வேக்கப் நவ், எழுந்துரு. அவன் சொல்றான்ல விவேகானந்தர், அரைஸ் அவைக்கப் ஸ்டாப் நாட் அன்டில்ங்கிறான்ல, அதுல நீ முதல்ல எழுந்துரு, கதவை திறந்து வா, கனவை களைந்து வா, கடமை உணர்ந்து வா, அறிவை அணிந்து உரிமை தெரிந்து வா. பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தைய வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க, புலியன செயல் செய்ய புறப்பட வெளியேன்னார்ல, அத வேற வரியில சொல்றாரு. கதவை திறந்து வா, கனவை களைந்து வா, கடமை உணர்ந்து வா, அறிவை அணிந்து உரிமை தெரிந்து வா, உண்மை தெளிந்து வா, களத்தில் இணைந்து வா, இன்று புதிதாய் பிறந்து வா, இன்று புதிதாய் பிறந்து வா. இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தாயும் பிரச்சனை இல்லை, இப்ப எதுவும் அண்டாத பெருநெருப்பாக புத்துணர்வு பெற்ற ஒரு இளைஞனாக பிறந்து எழுந்து வா. கமான் ப்ரோ, கமான் சீஸ்ங்கிறாப்ல. துணிந்து சென்றாடு, நிமிர்ந்து நின்றாடு, தீமையை வென்றாடு, நீதியாய் நன்றாடு, அப்போது விடுதலை பண்பாடலாம், வாழ்வினை கொண்டாடலாம். இந்த புத்தகத்தின் நோக்கம் இந்த மொத்த இந்த இடக்கர அடக்கலினுடைய ஒரு கனவு, அதனுடைய நோக்கம், புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம், கதவை திறந்து வா, கனவை களைந்து வா, கடமை உணர்ந்து வா, அறிவை அணிந்து உரிமை தெரிந்து உண்மை தெரிந்து களத்தில் இணைந்து இன்று புதிதாய் பிறந்து வா. அதான் அவருடைய, அதை சொல்லதான் இவ்வளவு எழுதி வர்றாரு. இவ்வளவு பிரச்சனை இருக்குடா, இதை சரி செய்யணும், நீ எல்லாம் ஒன்றாகணும், யுனைட்டாய் போராடணும், மனித உரிமைகளை பறிக்கிறதையெல்லாம் இந்த அமைப்புகளை மாத்திர முடியும்னு உனக்கு ஏன் தோணல? ஏன்னா மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்து மாறிவிடுங்கிறான் மார்க்ஸ். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம் மாற்றம்ங்கிறத கோட்பாடு. அப்போ துணிந்து சென்றாடு, நிமிர்ந்து நின்றாடு, தீமையை வென்றாடு, நீ நீதியாய் நன்றாடு, நீதியின் பக்கம் நின்று ஆடு, அப்போது விடுதலை பண்பாடலாம், வாழ்வினை கொண்டாடலாம். இது நீங்க இந்த அரசியல் இதெல்லாம் என்னன்னா யாரோ ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலைன்னு நினைக்கிறீங்க, யாரோட கடமைன்னு நினைக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய பிறவி கடமைங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா ஐயா சொன்னது நடைபெறும். அவர் இந்த புத்தகம் எழுதின நோக்கம் நிறைவேறும். இது அதுலதான் அது அந்த இவ்வளவு தூரம் அதை இந்த புத்தகத்தில் எழுதினது கடைசி இந்த 10 வரைக்கும் தான். டேய் வாடா சேர்ந்து போராடுவோங்கிறவள. இதுக்கு மேலே இந்த சமூகம் ஒன்றிணைந்து போராடலைன்னா உனக்கு வணங்குறதுக்கு கோடி சாமி இருக்கு, வாழ்றதுக்கு வேற பூமி இருக்கான்னு பாரு, இந்த ஒண்ணுதான் இருக்கு. ஆனா சாமியை காப்பாத்த, சாதியை காப்பாத்த, மதத்தை காப்பாத்த நிறைய கட்சிகள் இருக்கு. நீ வாழுகிற பூமியை காப்பாத்த யார் இருக்கான்னு பாத்துக்க. அதனால நீ ஒன்னும் பெரிய கோட்பாடுலாம் வகுத்துக்க வேண்டியதில்லை என் உடன் பிறந்தவனே ப்ரோ. நீ ஒன்னும் பெருசாலாம் வச்சுக்க வேண்டியதில்லை. நீ உன் வீட்டை சரி செய்யி, நான் என் வீட்டை சரி செய்கிறேன். நம் வீட்டை சரி செய்தால் நாடு தானா சரியாயிரும். நீ குடியிருக்கிற தெருவை கூட்டு, தேசம் தானா சுத்தமாயிரும். இதுதான் தத்துவம். சுத்தம் சுகம் தரும், எல்லா சுகத்திலும் எழுதியிருக்கு. இறங்கி கூட்டுறது யாருங்கிற கேள்வி இருக்கு. எவனும் எழுதினவன் கூட கூட்டல, வா நாம இறங்கி கூட்டுவோம்ங்கிறதா இருக்கிறது. அதை எப்படி சொல்றாரு பாரு, வாடா யுனைட் ஆகும்டா, வாடா கனெக்ட் ஆகும்டா, இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகிறேன், இதுல யுனைட் ஆகி போராட முடியாதா? அப்படிதான் ஜல்லிக்கட்டுக்கு பற்றுச்சு. தகவலை போட்டான், வாட்ஸ்அப்ல போட்டான், பரவுனா கஜ கஜன கூடுனா அது தளர்ந்துச்சு. போராட்டம்ங்கிறது அப்படித்தான். இன்னைக்கு டங்ஸ்டன் தொழிற்சாலை நிறுத்தினது, இன்னைக்கு இந்த 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 என்ன சொல்றது, இந்த பரந்தூர் விண்ணூர்தி நிலையம் நிறுத்தி வைக்கப்பட்டது, 8 வழிச்சாலை நிறுத்தி வைக்கப்பட்டது யாரால? போராட்டம் தான். அதனால அன்பு உடன் பிறந்தார்களே, மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது போராட்டம் வரும், தமிழின மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கிறது. அதான் மார்க்சியங்கார்கி சொல்றான். மார்க்சியங்கார்கி போர்க்குணமற்ற உயிரினங்கள், எந்த உயிரினமும் போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகின் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. எல்லா உயிரினத்திற்கும் போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான். வா போராடுவோங்கிறான். அதனால போராடுவோம். அதுதான் ஐயா கூப்பிடுறாரு. திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். என்ன சொல்றாரு? துணிந்து சென்றாடு, நிமிர்ந்து நின்றாடு, தீமையை வென்றாடு, நீதியாய் நன்றாடு, அப்போது விடுதலை பண்பாடலாம், வாழ்க்கையை கொண்டாடலாம். இது தலைப்பு இடக்கர அடக்கலா இருக்குது ஒழிய அது வெளிப்படையாதான் எல்லா செய்திகளையும் செல்லுது. இதுல யாருடைய மனதாவது வேதனைப்படும்னா நாம பெருமைதான் படணும். உண்மையை சொன்னா உங்களுக்கு காயப்படுதுன்னா நீங்க நீங்க அது அது அந்த இதயமும் கிடையாது, அது ஒண்ணும் கிடையாது. அது நீங்க அதனால அந்த காயத்தை பற்றி நமக்கு கவலை கிடையாது.
ஏன்னா அது சரி செய்யணுங்கிறதுக்கு தான், சரி செய்யறதுக்கு தான். இப்போ இது மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் உலகில் கொண்டு வர நினைக்கிறோமோ அந்த மாற்றத்தை நம்மிலிருந்து தொடங்கணும். நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்க, நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். நாளை இந்த நாடும் மக்களும் மாறுவோம், மாற்றுவோம், எளிதாக செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதி அதை அறிமுகம் செய்து வெளியிட்டு அறிமுகம் செய்து பேசுகிற அரிய வாய்ப்பை எனக்கு தந்த பெருமகன் எங்களுடைய ஐயா, போற்றுதற்கு வணக்கத்திற்கும் உரிய பேராசிரியர் அருள் திரு ராஜநாயகம் ஐயா அவருக்கு என்னுடைய பேரன்பும் நன்றியும். இங்கே வந்திருக்கிற தம்பி பெலிக்ஸ் போன்றவர்கள், என் தம்பி கலைஞர் போன்றவர்கள் நான் அன்பும் வணக்கம். நிறைய அறிவிச்சிறந்த பெருமக்கள், இளைஞர்கள், தங்கைகள் எல்லாரும் வந்திருக்கீங்க. என்னுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய தாய்கள் அமர்ந்திருக்காங்க நீண்ட நேரம். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் வணக்கமும். அருமை பெருமகள் முனைவர் பிரேமா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். இதுக்கு மேலே இது புத்தகத்தை வாங்கி நீங்கள் எல்லாம் படிங்க. ஆமாம், இனி வருங்காலங்களில் இந்த இலக்கிய பகிர்வு, இலக்கிய விருந்து என்பது சிறிய அரங்குகளுக்கு இல்லாமல் பெருவெளியில் பெரு விருந்தாக பரிமாறணும். இதை எங்கள் ஐயா இந்த புத்தகத்தை நீ வெளியிட்டு அதை பேசுனா, நான் பொது மேடையில் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி வெளியிட்டு அதை பெருசாக பண்ணியிருக்கலாம். நான் கூட இது அரங்கத்துக்குள்ள என்ன ஒரு பெரிய இது இருக்கு, இது 50 பேர் இருக்கிற மாதிரி ஒரு அரங்கத்துக்குள்ள இருக்கனால 50 பேர் முன்னாடி இருக்கிறீங்க. இப்போ இந்த அரை மணி நேரத்தில் உலகம்புறா போய் ஒரு நொடி சார்ந்துடும் அந்த புத்தகம், இடக்கர அடக்கல்னு. அதனால நாங்கள் பேசினதை அன்பு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற செய்தியின் தூதுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். இவ்வளவு நேரம் எங்களுடைய தமிழள்ளி பருகிய என் தாய் தமிழ் சொந்தங்கள், இப்படிப்பட்ட ஒரு நூலை படைத்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்தருளிய நம்முடைய அருள் திரு பேராசிரியர் ஐயா ராஜநாயகம் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம்.